ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். மீண்டுமாக ஒரு பிரசங்க பீடம் நிகழ்ச்சியிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் கர்த்தருக்குள் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். வாரந்தோறும் தேவனுடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கும் போது கர்த்தர் நமக்கு வேண்டிய நல்ல வார்த்தைகளை தந்து அந்த வாரம் முழுவதிலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாக வழிநடத்துகிறார். வேதத்தினுடைய காரியங்களை கவனித்து பார்க்கும் பொழுது அதிலே நம்ம அறிந்து கொள்வதற்கு மாத்திரமல்ல, நம்ம ஆயத்தப்படுவதற்கும் பல காரியங்கள் அதில் இருக்கிறது. கர்த்தருடைய வேத வசனம்தான் நம்முடைய ஆவிக்குரிய மன்னாவாக கொடுக்கப்படுகிறது. ஒரு மனிதனுக்கு உணவு இல்லாட்டினா எப்படி அவன் சோர்ந்து போவானோ, அல்லது வளர்ச்சி அடைய முடியாமல் போயிடுவானோ, மயக்கமடைந்து கீழே விழுந்து விடுவானோ, மரணம் கூட நேரிட்டு விடுமோ, அதே மாதிரி தான் ஒருவன் வேத வசன வார்த்தைகளை தியானிக்கிறதுல குறைவுபட ஆரம்பித்தால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இதே காரியங்கள் உண்டாகும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சி இல்லாமல் போயிடும். வளர்ச்சி இல்லாதவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டால், எதை சொன்னாலும் நம்பிடுவாங்க. இன்றைக்கி நிறைய ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக வார்த்தையை புரட்டி பேசுகிறத பார்க்குறோம். என்ன சொன்னாலும் அதற்கு ஒரு 10,000 பேர் இருக்கிறாங்க. அவர்களை உயர்த்தி பிடிப்பதற்கும் அவர்களை பின்பற்றுவதற்கும் நிறையா இருக்கிறாங்க. எல்லாம் பார்க்கும்போது இவ்வளவு அப்பட்டமாக கர்த்தருடைய வசனத்துக்கு எதிராக, கர்த்தருடைய வசனத்தில் இல்லாத ஒரு காரியத்தை சொல்லியும் இதை ஜனங்கள் ஏற்றுக்கொள்கிறாங்களே ஏன் அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது எனக்கு தெரிந்த ஒரு காரியம், வேத வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தையில் நல்ல ஒரு அனுபவம் இல்லை, அல்லது கர்த்தருடைய வசனத்தில் வார்த்தையில் உண்டான வளர்ச்சி அவர்களுக்குள் இல்லை என்பதுதான் அர்த்தம். இது கடைசியில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆபத்தான ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போயிடும். பிரசங்க பீடம் நிகழ்ச்சியில் அதனால்தான் நம்ம கர்த்தருடைய வசனத்துக்கு, வார்த்தைக்கு அதிக நேரம் கொடுத்து நம்ம இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு போகிறோம். கர்த்தர் ஒவ்வொரு வாரமும் நமக்கு வேண்டிய நல் வார்த்தைகளை தந்து நம்மை கர்த்தர் வழி நடத்துகிறார். ஒரு நிகழ்ச்சியில் நீங்கள் பார்க்குற அல்லது நான் பேசுகிற வார்த்தைகளோடு நீங்கள் நின்று விடாமல் அவைகளை எல்லாம் ஒரு குறிப்பெடுத்து கொண்டு வேதத்தில் நீங்களும் அதை உட்கார்ந்து வாசித்து பார்க்கணும். இப்போ இல்லை, நிகழ்ச்சி நடக்கும்போது இல்லை, ஒரு சாயந்தரமோ நீங்கள் எப்போ கொஞ்சம் அமைதியாக இருக்கிறீங்களோ, ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ, வேதத்தில் நம்ம சொல்லப்பட்ட வார்த்தைகளை வைத்து அவைகளை ஒப்பிட்டு பார்க்கணும். பார்க்கும்போது உங்களுக்கு வேண்டிய விதத்திலே நான் சொல்லாத பல காரியங்களை கர்த்தருடைய ஆவியானவர் இன்னும் ஆழமாக வெளிப்படுத்தி காண்பிப்பார். அதனால் ஒவ்வொரு வசனத்திலும் வார்த்தையிலும் நீங்கள் அதிகமாக வளர வேண்டும் என்பதே என்னுடைய ஆசையும் விருப்பமுமாக இருக்கிறது. சரி, இந்த நாள் நிகழ்ச்சியில் நமக்கு வேறுபட்ட விதத்தில் இந்த வாரத்திலிருந்து புதிய முறையிலே நம்முடைய நிகழ்ச்சியில் சில மாற்றங்களை செஞ்சுருக்கிறோம். ரொம்ப மாற்றங்கள் கிடையாது, சின்ன சின்ன மாற்றங்கள். முதல்ல இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், தேவனுடைய வார்த்தைகளை அல்லது தேவனை ஆராதிப்பதை நம்ம தியானத்தோடு ஆராதிக்க போகிறோம். ஏன்னா ஒரு டிவியில் ஒரு நிகழ்ச்சியை பார்க்கும்போது ஒரு சபையில் மாதிரி நீங்கள் எந்திரிச்சு நின்று கைதட்டி கையை உயர்த்தி அதெல்லாம் ஆராதிக்க முடியாது. அதனால் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, கர்த்தரை குறித்து, கர்த்தருடைய மகத்துவங்களை பற்றி எழுதப்பட்ட சில பாடல்களை நமக்கு ஒரு தியான பாடல்கள் மாதிரி கொடுக்குறோம். அதை நீங்கள் சேர்ந்து பாடணுன்னா பாடலாம், கண்ணை மூடி அந்த பாடல்களை தியானமாக கேட்பதானாலும் கேட்கலாம். உங்களுடைய இருதயத்தை அதில் சீர்பொருத்தி அதில் சொல்லப்படுகிற வார்த்தைகளில் உங்களுடைய மனதையும் நீங்கள் இணைப்பீர்களானால் மெய்யாகவே தெய்வீக பிரசன்னத்தை உணர முடியும். இன்னைக்கு நம்ம சில நிமிஷங்கள் தேவனை ஆராதித்து பாடலில் தியானத்தோடு அமர்ந்து கர்த்தரை தியானிக்க போகிறோம். வாங்க தியானித்து ஆராதிக்கலாம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம், அன்பின் பிதாவே ஸ்தோத்திரம், சத்திய பிதாவே ஸ்தோத்திரம், நித்திய பிதாவே ஸ்தோத்திரம், மகிமையின் பிதாவே ஸ்தோத்திரம்,
ஜீவனுள்ள பிதாவே ஸ்தோத்திரம். நீதியுள்ள பிதாவே ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவாதி தேவனே ஸ்தோத்திரம். அநாதி தேவனே ஸ்தோத்திரம். ஆறுதலின் தேவனே ஸ்தோத்திரம். கிருபையின் தேவனே ஸ்தோத்திரம். ஆபிரகாமின் தேவனே ஸ்தோத்திரம். ஈசாக்கின் தேவனே ஸ்தோத்திரம். யாக்கோபின் தேவனே ஸ்தோத்திரம். யெஷூரனின் தேவனே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் தேவனே ஸ்தோத்திரம். எலியாவின் தேவனே ஸ்தோத்திரம். தாவீதின் தேவனே ஸ்தோத்திரம். தானியேலின் தேவனே ஸ்தோத்திரம். சர்வபூமியின் தேவனே ஸ்தோத்திரம். அற்புதங்களின் தேவனே ஸ்தோத்திரம். வல்லமையுள்ள தேவனே ஸ்தோத்திரம். மெய்யான தேவனே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள தேவனே ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தங்களின் தேவனே ஸ்தோத்திரம். உடன்படிக்கையின் தேவனே ஸ்தோத்திரம். நம்பிக்கையின் தேவனே ஸ்தோத்திரம். இரக்கமுள்ள தேவனே ஸ்தோத்திரம். சேனைகளின் தேவனே ஸ்தோத்திரம். ஞானமுள்ள தேவனே ஸ்தோத்திரம். தேவர்களுக்கு தேவனே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஐஸ்வர்யத்தின் தேவனே ஸ்தோத்திரம். சமாதானத்தின் தேவனே ஸ்தோத்திரம். மன்னிக்கிற தேவனே ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கிற தேவனே ஸ்தோத்திரம்.
அதிசயங்களின் தேவனே ஸ்தோத்திரம். அமைதியின் தேவனே ஸ்தோத்திரம். ரட்சிப்பின் தேவனே ஸ்தோத்திரம். நித்யானந்த தேவனே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பொய்யுரையாத தேவனே ஸ்தோத்திரம். என்னை காண்கின்ற தேவனே ஸ்தோத்திரம். ராஜாவாகிய தேவனே ஸ்தோத்திரம். பொறுமையுள்ள தேவனே ஸ்தோத்திரம். விளையச் செய்கிற தேவனே ஸ்தோத்திரம். வாக்குமாறா தேவனே ஸ்தோத்திரம். ஒன்றான மெய் தேவனே ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தேவனே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 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 கர்த்தாதி கர்த்தரே ஸ்தோத்திரம். உன்னதமான கர்த்தரே ஸ்தோத்திரம். ஆலோசனை கர்த்தரே ஸ்தோத்திரம். பரிகாரியான கர்த்தரே ஸ்தோத்திரம். துணை செய்கிற கர்த்தரே ஸ்தோத்திரம். நியாயம் விசாரிக்கும் கர்த்தரே ஸ்தோத்திரம். ஆவியான கர்த்தரே ஸ்தோத்திரம். நீதியுள்ள கர்த்தரே ஸ்தோத்திரம். 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 கர்த்தராகிய ஆண்டவரே ஸ்தோத்திரம். ராஜாக்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். சுத்திகரிக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். வானுக்கும் பூமிக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். சதா காலங்களுக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். முன் செல்லுகிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். குருடரின் கண்கள் திறந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம். 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 ஹல்லேலூயா. 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 ராஜாதிராஜாவே ஸ்தோத்திரம். சாலேமின் ராஜாவே ஸ்தோத்திரம். நிர்மல ராஜாவே ஸ்தோத்திரம்.
ராஜாவே ஸ்தோத்திரம் அழிவில்லாத ராஜாவே ஸ்தோத்திரம் சமாதானத்தின் ராஜாவே ஸ்தோத்திரம் ஜய கம்பீரமுள்ள ராஜாவே ஸ்தோத்திரம் பூமி அனைத்திற்கும் ராஜாவே ஸ்தோத்திரம் 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 பரிசுத்தவான்களின் ராஜாவே ஸ்தோத்திரம் பரலோகத்தின் ராஜாவே ஸ்தோத்திரம் நீதியின் ராஜாவே ஸ்தோத்திரம் காருண்யத்தின் ராஜாவே ஸ்தோத்திரம் உண்மையுள்ள ராஜாவே ஸ்தோத்திரம் ஆசீர்வதிக்கும் ராஜாவே ஸ்தோத்திரம் உள்ளங்கையில் வரைந்த ராஜாவே ஸ்தோத்திரம் சீக்கிரம் வருகிற ராஜாவே ஸ்தோத்திரம் 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 ஹalleluya ஹalleluya பரிசுத்தர் பரிசுத்தரே ஸ்தோத்திரம் நானே பரிசுத்தர் என்பவரே ஸ்தோத்திரம் நித்தியவாசியான பரிசுத்தரே ஸ்தோத்திரம் தேவனுடைய பரிசுத்தரே ஸ்தோத்திரம் பரிசுத்த நாமம் உள்ளவரே ஸ்தோத்திரம் மகா பரிசுத்தமுள்ளவரே ஸ்தோத்திரம் துதிகளில் வாழும் தூயவரே ஸ்தோத்திரம் தூயாதி தூயவரே ஸ்தோத்திரம் 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 பாவத்தை நீக்கிய பரிசுத்தரே ஸ்தோத்திரம் சாபத்தை நீக்கிய பரிசுத்தரே ஸ்தோத்திரம் இரத்தத்தை சிந்திய பரிசுத்தரே ஸ்தோத்திரம் உலகை ரட்சித்த பரிசுத்தரே ஸ்தோத்திரம் பிணிகளை நீக்கும் பரிசுத்தரே ஸ்தோத்திரம் ஆவியை உயிர்ப்பிக்கும் பரிசுத்தரே ஸ்தோத்திரம் எங்களை பாதுகாக்கும் பரிசுத்தரே ஸ்தோத்திரம் எங்களில் வாசம் செய்யும் பரிசுத்தரே ஸ்தோத்திரம் 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 ஹalleluya ஹalleluya நல்ல ஒரு ஆராதனை நேரம் நம்முடைய மனதை அப்படியே ஒருநிலைப்படுத்தி நம்ம கர்த்தருடைய மகத்துவங்களை தியானித்து ஆராதித்தோம். ரொம்ப சந்தோஷமாக உங்களுக்கு இருந்திருக்கும்.
இந்த பாடல்களை நம்முடைய அன்பு சகோதரர் ஜாலி ஆபிரகாம் அவர்கள் நமக்கு எடுத்து பயன்படுத்தி கொள்ள அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. அதனால் அவர்களை நான் நன்றியோடு நினைவு கூறுகிறேன். அடுத்து இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால், சில காரியங்களுக்காக கர்த்தருடைய பாதத்தில் ஜெபிக்க போகிறோம். தேசத்தில் இப்போ நடக்கிற காரியங்கள், நம்மை சுற்றிலும் இருக்கிற காரியங்கள், நம்ம அவசியமாகவும் அவசரமாகவும் ஜெபம் பண்ண வேண்டிய சில ஜெப குறிப்புகள். இந்த ஜெப குறிப்புகளுக்காக கர்த்தருடைய பாதத்தில் ஜெபிக்க போகிறோம். அந்த காரியங்களை உங்களுக்கு விளக்கி சொல்லும்போது கவனித்து கேளுங்க. ஜெப குறிப்புகளை சொல்லி ஜெபம் பண்ணும்போது நீங்களும் அந்த காரியத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. இது கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிப்பதற்கான நேரம். வாங்க ஜெபிக்கலாம். இந்த நாளில் நம்ம தேவ பாதத்தில் நம்ம எல்லாரும் சேர்ந்து பாரத்தோடையும் வைராக்கியத்தோடையும் ஜெபிக்க போகிற ஒரு காரியம் எதற்காக அப்படின்னு சொன்னால், இந்த நாளில் சமுதாயத்தில் மாறிக்கொண்டே வருகிற மனிதர்களுடைய மனோபாவ நிலைக்காகவும், குறிப்பாக அந்த சைக்காலஜிக்கல் வார் சாத்தான் தனது கையில் அதை ஒரு ஆயுதமாக எடுத்து மனங்களில் கிரியை செய்து கொண்டு இருக்கிறான். இதற்காக தேவ பிள்ளைகளான நாம வைராக்கியமாக சாத்தானோடு போராடி நம்ம ஜெபிக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த வேளையில நம்ம வந்திருக்கிறோம். சரி, மனம் அப்படிங்கிறது, அதாவது மனிதர்களுடைய மனம், நம்முடைய இருதயம் இருக்கு இல்லையா, மனம் அப்படிங்கிறது ரொம்பவும் ஆச்சரியமான ஒரு காரியம். ஆச்சரியமானது அப்படின்னு சொல்றதை விட புரிந்து கொள்றதுக்கு ரொம்பவும் கஷ்டமானது தான் மனம். அப்போ மனம் அப்படின்னு சொன்னாலே நம்முடைய மனதுக்குள்ள நினைக்கிற நிறைய காரியங்கள் வெளியில யாருக்குமே தெரியாது. அது நமக்கு மாத்திரம் தான் தெரியும். நம்ம வெளியில சிரித்து கொண்டு கூட இருக்கலாம். ஆனா நம்முடைய உள்ளத்துல மனசுக்குள்ள நம்ம வேற அநேக காரியங்களை, கோபத்தை கூட நம்ம வச்சிருக்கலாம். அப்படி மனம் அப்படிங்கிறது யாராலையுமே புரிந்து கொள்ளவே முடியாத ஒன்றாக இருக்கிறது. அப்ப மனதனுடைய செயல்பாடுகளும் கூட புரிந்து கொள்றதுக்கு ரொம்பவே கஷ்டமாகத்தான் இருக்கு. மனம் அப்படின்னு சொன்னா அதுல கெட்டது மாத்திரம் இல்ல, நல்லதும் கலந்துதான் இருக்கு. அப்ப நல்லது கெட்டது இது ரெண்டும் கலந்த ஒரு காரியம்தான் நம்முடைய மனம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளான நம்மோடு ஒரு காலத்துல சாத்தான் எப்படி போராட்டம், நம்ம கூட எப்படி போராடுனா அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்முடைய மாம்சத்தை தொடுறதன் மூலமாக நம்மோட யுத்தம் செஞ்சான். எப்படி அப்படின்னு பார்த்தா, சில மனிதர்களுடைய கண்களை தொடுறதும், அதே போல சரீரத்தை தொடுறது, வியாதிகளையும் பலவீனங்களையும் கொண்டு வருவதன் மூலமாக சாத்தான் போராடுனான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். வேதத்துல நீங்க பார்க்கிற பொழுது கூட நிமிரவே முடியாத ஒரு கூனியை கூட நம்ம பார்க்கிறோம். அவங்க பல வருஷ காலமாக கூனியாகவே அவங்க இருந்தாங்க. அப்ப அது சாத்தானுடைய காரியம். சாத்தான் தான் அந்த உடம்பை தொட்டதுனால அவங்க கூனியாகவே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த ஆவி அந்த அம்மாவை விட்டு விலகினதும் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, எழுந்து நிற்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி இந்த வசனங்கள்ல சுவிசேஷத்துல எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா சாத்தான் இந்த கடைசி நாட்கள்ல சரீரத்தை தொட மாட்டான். அவனுடைய ஸ்ட்ராட்டஜிஸையும் அந்த வருஷங்கள் போக போக இயர்ஸ் ஆக அவனுடைய ஸ்ட்ராட்டஜிஸையும் மாத்தி இருக்கிறான் அப்படின்னு தான் சொல்லணும். அப்ப சரீரத்தை தொடுற சாத்தான் இந்த கடைசி காலங்கள்ல மனிதர்களுடைய மனங்களை தொடுகிறான் அப்படிங்கறத தான் இந்த இடத்துல தேவ பிள்ளைகளான நாம கவனிக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கு. அப்ப அவனுடைய அணுகுமுறைகள் என்ன அப்படின்னு பார்த்தா, மனம் சார்ந்த காரியங்களாக தான் இருக்கு. ஒரு மனிதனை இயக்கி கொண்டிருப்பது அப்படின்னு சொல்லி, ஒரு மனிதனை நம்ம இப்படி செய்யணும், அந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம இயக்கி கொண்டிருப்பதுல முதன்மையான ஒரு பிரதானமான பங்கு வகிக்கிறது மனம்தான். நம்முடைய மனதுல என்ன நினைக்கிறோமோ அதைத்தான் நம்ம செயல்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒரு மனிதனுடைய மனம் மாத்திரம் பிறண்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மனிதன் எவ்வளவுதான் பலம் உள்ளவனாக, நல்ல பலசாலியாக, திடகாத்திரமாகவே இருந்தா கூட அவனால எதுவுமே பண்ண முடியாது. பயனற்றவனாக, பலனற்றவனாக மாறி போயிடுவான் அப்படின்னு சொல்லிதான் பார்க்கிறோம். அப்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மனம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது அப்படிங்கிறது தெரிந்து கொள்கிறோம். மனம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப தெளிவாகவும், அதே போல புத்தி உள்ளதாகவும், ஆரோக்கியம் மிகுந்ததாகவும் இருந்தாதான் அவனுடைய அந்த மனிதனுடைய வாழ்க்கை ஒரு சிறப்பாக இருக்கும். எல்லாரும் மதிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். மனம் மாத்திரம் குழம்ப ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா, அவனுக்கு எவ்வளவுதான் செல்வந்தனாகவே இருந்தாலும், பணம் இருந்தாலும், எவ்வளோ ரெஸ்பெக்ட் நமக்கு சமுதாயத்துல கிடைச்சாலும், குறிப்பாக உடல்ல நல்ல வலு இருந்தாலும் கூட அவன் எதற்குமே
பயனற்ற மனிதனாக மாறி போயிடுவான், எல்லாரும் அவனை தள்ளிடுவாங்க அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கிறோம். அப்ப ஒரு மனிதனை தடுமாற செய்யணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு மனிதனையா இருந்தாலும் தடுமாற செய்யணும் அப்படின்னு சொன்னா அந்த மனிதனுடைய சரீரத்தை அல்ல, மனதை குழப்பிட்டா போதும். அவன் பலமிழந்த ஒரு மனிதனாக, சுத்தமா அவனுடைய சரீரத்துல ஸ்ட்ரென்த்தே இல்லாத மாதிரி அவன் அப்படியே மாறிடுறத நம்ம பார்க்கிறோம். அப்ப ஒரு மனிதனை இயக்குவது முதலாவது மனம்தான். சரீரங்கிறதுலாம் செகண்டரி தான். ஃபர்ஸ்ட் அந்த மனம் தான் ஒரு மனிதனை அப்படி கண்ட்ரோல் பண்றதையும் இயக்குகிறதையும் நம்ம பார்க்கிறோம். அப்ப ஜனங்களை தடுமாற பண்றதுக்கும் அவர்களுடைய ஆத்துமாக்களை சிறைப்பிடித்து அவங்களுடைய ஜீவனுக்கு அழிவை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லி சாத்தான் வைத்திருக்கிற இந்த ரகசியமான திட்டம் தான் ஜனங்களுக்கு எதிராக கிரியை செய்கிற இந்த மனோ தத்துவ போர். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சைக்காலஜிக்கல் வார். இந்த ஸ்ட்ராட்டஜியை தான் இந்த கடைசி நாட்கள்ல சாத்தான் தன்னுடைய கரங்கள்ல எடுத்து தேவ பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் விரோதமாக கிரியை செய்து கொண்டே வருகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப மனிதர்களுக்கு நடுவில் தோன்ற போகிற இந்த மனோ தத்துவ மாற்றம், அதாவது மனோபாவம் மாற்றம் அப்படிங்கிறது இந்த உலகத்தின் கடைசி காலத்துல திரளாக எல்லா இடத்துலையும் சமுதாயங்கள்ல உண்டாகும் அப்படின்னு சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கதை நம்ம பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-15 இந்த வசனங்களை நீங்க வாசிச்சீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய பட்டியலே அந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். கடைசி காலத்துல மனிதர்கள் எப்படியெல்லாம் அவங்க மாறுவாங்க அப்படின்னு அங்க சொல்லப்பட்டிருக்கு. வாசிச்சு பாருங்களேன், கடைசி காலத்தின் மனிதர்கள் எப்படியெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா, தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷணம் பண்ணுகிறவர்களாயும் நன்றி இல்லாதவர்களாகவும் கீழ்ப்படியாதவர்களாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பட்டியலே அங்க சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆரம்ப காலங்கள்ல முற்காலங்கள்ல இங்கொன்றும் அங்கொன்றுமாக இருந்த இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த கடைசி நாட்கள்ல எல்லா இடத்துலயும் நிரம்பி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஜன சமுதாயம் அப்படின்னு போனாலே இப்படிப்பட்ட மாற்றப்பட்ட ஒரு சமுதாயத்தை தான் இப்போ நம்ம இந்த கடைசி நாட்களை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த கடைசி காலத்துல உண்டாக போற இந்த மாற்றம் மனிதர்களுடைய சுபாவங்கள் இருக்குல்ல, இந்த சுபாவங்கள்ல பயங்கரமானவர்களாகவும் மனிதர்கள் இப்படி எல்லாம் அந்த கடைசி நாட்களை மாற்றும். எப்படின்னு பார்த்தா பயங்கரமானவர்களாகவும் பொல்லாதவர்களாகவும் குறிப்பாக தேவ ஜனங்களை நிர்விசாரிகளாகவும் அது மாற்றிடும். இதுதானே சாத்தானுடைய தந்திரம். அப்ப சாத்தான் என்ன செய்யறான் அப்படின்னு பார்த்தா திரளான ஜனங்களுடைய இருதயங்களை குழப்பி தன் வசப்படுத்தி கொண்டு அவன் நினைக்கிற எந்த காரியத்தையும் தான் கட்டளையிடுகிறத அவங்க கை கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக சாத்தான் மனித மனங்களை அடிமைப்படுத்தி தன் கைக்குள்ளாக வைக்கிறத நம்ம பார்க்கிறோம். இது சாத்தானுடைய பிரதானமான தந்திரங்களில் ஒன்று அப்படிங்கிறத தான் தேவ பிள்ளைகளை நாம இந்த நாள்ல ரொம்ப கவனித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்ப இன்றைக்கு சமுதாயத்துல நடக்கிற பல கொடூரமான சம்பவங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த மனிதர்களுடைய மனங்கள் இந்த காலகட்டத்துல, அதாவது இந்த கடைசி நாட்கள்ல பெரிதளவுல மாற்றம் அடைந்திருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். பார்த்தா அவ்வளவு கொடூரமான காரியங்கள், அதுதான் நம்ம செய்தித்தாள்ல நம்ம வாசிக்கிற பொழுதே நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்கள் ஒரு மனிதனால செய்ய முடியுமா அப்படின்னு கூட யோசிக்கிற அளவுக்கு பயங்கரமான கொடூரமான காரியங்களை அரங்கேற பண்ணி கொண்டு இருக்கிறது இப்போ உள்ள சமுதாயம். அப்ப இதற்கு பின்னால இந்த மனிதர்கள் தான் இதெல்லாம் செய்யறாங்களா அப்படின்னு பார்த்தா இல்ல, அந்த மனிதர்களுடைய இருதயத்தை சாத்தான் தொடுகிறான். அவங்களுடைய மனதை தொட்டு தன் கைவசப்படுத்தி தான் இந்த காரியங்களை செய்கிறான் அப்படிங்கறத தான் பார்க்கிறோம். குறிப்பாக இந்த காலகட்டத்துல வாலிபர்கள் மேல்தான் இந்த மனோ தத்துவ போர்னு சொன்னேன்ல, இந்த சைக்காலஜிக்கல் வார், இந்த தீமை வாலிபர்களை குறிவைத்துதான் ரொம்ப வேகமாக விரைந்து வருகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இதுல ஒரு வாலிப பையனோ இல்ல ஒரு பெண்ணோ பிடிப்பட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்க கட்டளை இடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சாத்தான் ஒரு கட்டளை கொடுத்தா தன்னுடைய உயிரையே மாய்த்து கொள்ள கூட கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டான். அங்கிருந்து கட்டளை பிறந்த உடனே அந்த கட்டளை நிறைவேற்றதான் பார்ப்பான். ஏன் அப்படின்னா அவனுடைய மனம் சாத்தானுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அது ஒரு விளையாட்டு போல ஆரம்பித்து மிகப்பெரிய விபரீதமாக நம்முடைய சமுதாயத்துல இது முடியும் அப்படிங்கிறத தான் நம்ம தெரிந்து கொள்றோம். அது மாத்திரம் இல்ல, ஒரு மனிதனை கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் அந்த இடத்துல வந்துருச்சு அப்படின்னா ஏன் கொலை பண்ணணும், எதற்கு கொலை பண்ணணும், நமக்கும் அந்த மனிதனுக்கு என்னதான் பிரச்சனை, இப்படிலாம் யோசிக்கவே மாட்டாங்க அந்த வாலிபர்கள்.
கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்த உடனே யோசிக்காம டக்குன்னு போய் கன் எடுத்து சுட்டுறது, இல்ல பல வழியில கொண்டுட்டு வந்துடுறது. இப்படிதான் உடனடியாக அந்த திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப சாத்தானுடைய இந்த மனோதத்துவ போர் அப்படிங்கிறது ஒரு வலை போல, ஒரு நெட் மாதிரி நம்முடைய தேசத்தின் மேல ஒரு கண்ணியை போலவும் ஜனங்களிடத்துல விரைவாக வருகிறது அப்படின்னு சொல்லிதான் கர்த்தர் நமக்கு எச்சரித்து சொல்லி இருக்கிறத பார்க்கிறோம். அது வயது வித்தியாசமின்றி சிறியோர் முதல்ல பெரியோர் வரைக்குமாக எல்லாரையுமே இது ஒரு வலையை போல பின்னி கொள்ள போகுது. அதனால நீங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் எச்சரித்து சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இது எப்படி மெயினா வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த இன்டர்நெட் நம்ம அதிகமாக பயன்படுத்துவதன் மூலமாக இந்த நாள்ல பார்த்தா எங்க பார்த்தாலும் நம்ம சாப்பாடு தண்ணீர் இல்லாம கூட இருந்துடலாம். இன்டர்நெட் இல்லாம ஒரு அரை மணி நேரம் நம்மளால இருக்க முடியல அப்படின்னா இப்ப உள்ள சமுதாய நிலை இருக்கு. அப்ப இந்த இன்டர்நெட்டை பயன்படுத்துறதன் மூலமாக இந்த நாள்ல அநேக சிறுவர்கள், வாலிபர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தா புத்தி தெளிவில்லாதவர்களாகவும், அதாவது மழுங்கி போன ஒரு நிலைமையிலையும், எதுக்கு எடுத்தாலும் கொஞ்சமும் யோசிக்காம விலையேறி பெற்ற தன்னோட உயிரை மாய்த்து கொள்ளுகிற அந்த தற்கொலை கலாச்சாரம் அதிகமாக பெருகி கொண்டு வருகிறது நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அசுத்தமான பாவங்கள் எங்கேயும் இவங்க தேடி போக வேணாம், அவங்க கைகள்ல தன்னுடைய வீடு தேடி பாவம் வருகிற இப்ப அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம் தான் இந்த இடத்துல நிறைந்திருக்கிறத பார்க்கிறோம். அப்ப அசுத்தமான பாவங்களை ரொம்ப ஆவலாக செய்கிறவர்களாகவும், அதே போல மனித ரத்தத்தை யோசிக்காம சிந்துகிறவர்களாகவும் மாறிக்கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறத தான் நம்ம இந்த இடத்துல கவனித்து பார்க்கணும். வெளிப்புறமாக இந்த மனநிலை மாற்றங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இளைஞர்களுக்கு பின்னால கிரியை செய்கிற இந்த பொல்லாத ஆவிகள் தான் இப்படிப்பட்ட காரியத்தை ஜனங்களுக்கு பின்பதாக இருந்து நிறைவேற்றி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத தேவி பிள்ளைகளான நாம கூர்ந்து கவனித்து நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா, அவன் மனித கொலைபாதகன், சாத்தான் மனித கொலைபாதகன் அப்படின்னு வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அப்ப மனிதனை கொல்லவும் அழிக்கவும் அவனுடைய ஆத்மாக்களை திருடவும் தான் சாத்தான் வருகிறான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப சாத்தானின் இந்த மனோதத்துவ போர் அப்படிங்கிறது தேவ ஜனங்களை வேறு விதமாக தொடர்றத பார்க்கிறோம். இப்ப நான் இவ்வளவு நேரம் சொன்னது சமுதாயத்துல இருக்கிற எல்லா மனிதர்களுக்குமான தீமையும் கண்ணியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இதே காரியம் தேவ ஜனங்களை வேறு விதத்துல தொடர்றத நம்ம பார்க்கிறோம். எப்படி அப்படின்னு பார்த்தா, அவர்களுடைய ஆத்துமாக்கள், ஏன்னா ஆத்துமா தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்ப இந்த ஆத்துமாக்களை தடுமாற பண்ணவும், விசுவாசத்தையும் வேத வசனங்களையும் விட்டு வழி மாறி பண்ணவும். அவங்க வசனம் தான் நம்முடைய பேஸ், அப்படித்தானே? ஏன்னா வசனத்துலதான் நம்ம கட்டப்படுகிறோம், விசுவாசத்துலதான் நிலை நிற்கிறோம். அப்ப இந்த விசுவாசத்தையும் வசனத்தையும் விட்டு நம்மை தடுமாற பண்றதுதான் அந்த கடைசி கால திட்டம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, மாம்ச வெறிகள், அதாவது நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிற பொழுது மாம்ச வெறியை தூண்டுகிற ஆராதனைகளையும் கள்ள உபதேசங்களுக்கு செவி கொடுத்து தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்துகிறதுமான காரியங்களையும், அதே போல ஜெபிக்கிறதையும், தேவனுடைய முகத்தை தேடுகிறத ஒரு அந்நிய காரியமாக அவர்களுக்கு கொண்டு வர்றதும், இதுதான் தேவ ஜனங்களோடு சாத்தான் இந்த கடைசி நாட்கள்ல ஒரு மனோதத்துவ ரீதியாக போர் புரிந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப ஆராதனை அப்படிங்கிறது கர்த்தருக்கு நம்ம செலுத்தணும். அது நம்முடைய மாம்சத்தை தூண்டுகிறதா இருக்கக்கூடாது. ஜெபம் அப்படிங்கிறது நமக்கும் தேவனுக்கும் இடையில ஒரு பாலம் மாதிரி, நம்முடைய உயிர் மூச்சு மாதிரி. அப்ப அதை நம்ம கண்டிப்பாக நிறைவேற்றணும் அப்படிங்கிறதையும், வேத வசனங்களை நம்ம வாசித்து அதுல வேறு ஒன்றணும் அப்படிங்கிறதையும் ஒவ்வொரு நாளும் நம்ம கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத மறந்துடவே கூடாது. அப்ப தேவ பிள்ளைகள் இடத்துல இது எப்படிலாம் கிரியை செய்து அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். நம்முடைய ஆத்துமாக்களை தடுமாற பண்ணுது, அதே போல ஆராதனைகள்ல கலப்படத்தை கொண்டு வர்றது நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனா அது கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை இல்லை அப்படிங்கிறத தான் நம்ம தெரிந்து கொள்ளணும். அப்ப இந்த நாள்ல தேவ பிள்ளைகளான நாம இந்த சமுதாயத்துல சாத்தான் கொண்டு வருகிற இப்படிப்பட்ட மனோதத்துவ போருக்கு எதிராக யுத்தம் செய்து நம்ம எல்லாரும் வைராக்கியமாக ஜெபிக்கணும். அதே போல இந்த நாட்கள்ல கள்ள உபதேசங்கள், அதே போல ஆராதனைகள்ல கலப்படம், இதெல்லாம் இந்த நாட்கள்ல மனிதர்களை, அதாவது குறிப்பாக தேவ பிள்ளைகளையும் ஊழியர்களையும் கெடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சாத்தானுடைய சதிகளுக்கு விரோதமாக வைராக்கியமாக இப்ப எழுந்து ஜெபிக்கலாம் வாங்க. முதல் காரியமாக நம்ம எதற்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, மனிதர்களுடைய மனங்களை அப்படி குழப்பி
உலக கவலைகளினால, உலகத்தின் சம்பந்தப்பட்ட காரியங்களினால நிரப்பி கர்த்தருடைய முகத்தை தேடணும் அப்படிங்கிற எண்ணமே அவர்களுக்கு இல்லாதபடிக்கு, ஜெபிக்க முடியாதபடிக்கு அவர்களை தடுமாற பண்ணி கொண்டிருக்கிறான் சாத்தான். அப்ப இப்படிப்பட்ட இருதயத்தை செயலற்றவர்களாக மாற்றுகிற அந்த சாத்தானுடைய தந்திரம் கட்டப்படணும் அப்படிங்கிறதுக்காகவும் கர்த்தரை உண்மையாக ஆராதிக்கணும். இருதயத்தை திறந்து கர்த்தருடைய வசனங்களை கேட்கிறவர்களாகவும் அதை கடைபிடிக்கிறவர்களாகவும் நம்முடைய பிள்ளைகள் நம்ம எல்லாரும் மாறணும் அப்படிங்கிறதுக்காகவும், அது மாத்திரமில்ல, இந்த தீமை, அதாவது இந்த சைக்காலஜிக்கல் வார் அப்படிங்கிற மன தத்துவ போர் ஒரு கண்ணியை போலவும் ஒரு வலையை போலவும் நம்முடைய தேசத்தின் மேலேயும், குறிப்பாக வாலிபர்கள் மேலேயும் தேவ பிள்ளைகள் மேலேயும் வரும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் எச்சரித்து சொல்லி இருக்கிறார். இது வயது வித்தியாசமே இல்லாம குழந்தைகள்ல இருந்து வயோதிபர்கள், பெரியவர்கள் வரைக்கும் இந்த தீமை வருகிறது. அதனால நம்ம காத்திருந்து நம்ம ஜெபிக்கணும், இதற்காக போராடி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அதனால இந்த மனம் சார்ந்த இந்த விஷயங்கள்ல சாத்தான் தொடாதபடிக்கு நம்முடைய இருதயத்தை, நம்முடைய மனதை தேவனாகிய கர்த்தர் வேலையடைத்து காத்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக பாரத்தோடு இப்பொழுது நம்ம மன்றாடி ஜெபிக்கலாம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, மனிதருடைய இருதயங்களை குழப்பி உலக கவலைகளினால் அவள் இருதயத்தை நிரப்பி ஆண்டவரே ஜெபிக்க முடியாதபடி, தேவனுடைய முகத்தை காண முடியாதபடி கிரியை செய்கிற பொல்லாத பிசாசின் கிரியைகள் கட்டப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். மனோதத்துவ போர் என்கிற பெயரினால ஆண்டவரே தேவ பிள்ளைகளை கள்ள ஆராதனைகளுக்கும் கள்ள வார்த்தைகளுக்கும் இடம் கொடுக்க வைக்கிற எல்லா விதமான தந்திரங்கள் அபத்தமாய் போக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தருடைய பிள்ளைகளுடைய இருதயங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்க விசுவாசத்தை விட்டு வழி விலகி போய்விடாதபடிக்கும், ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகாதபடிக்கும் கர்த்தர் அவர்களை காத்துக்கொள்வீராக. கர்த்தரை விசுவாசிக்க ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு நேரா திரும்ப தேவ பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே சிறு பிள்ளைகளுக்காக, வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவர்களும் அப்பா இப்படிப்பட்ட ஆண்டவரே தங்களுடைய இருதயத்தை ஆண்டவரே தகப்பனே பிசாசுக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே அப்பா அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா விதமான பாதிப்புகளுக்கும் கர்த்தர் விலக்கி காத்துக்கொள்ளணும். ஆண்டவரே கணினி வழியாக, இன்னும் நவீன ஆண்டவரே விளையாட்டுகள் மூலமாக இருதயத்தை ஒப்பு கொடுத்து தங்களுடைய ஜீவன் பாதிக்கப்படத்தக்கதாக, ஆண்டவரே தகப்பனே தன்னுடைய ஆத்மா பாதிக்கப்படத்தக்கதான எல்லா விதமான பிசாசின் தந்திரங்கள் அபத்தமாய் போக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவன் வைத்திருக்கிற அந்த மனோதத்துவ போர் என்கிற கண்ணிக்கு கர்த்தர் அவர்களை நீங்களாக்கி காத்து கொள்ளும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே அவருடைய மனதிலே கர்த்தர் ஒரு மன தெளிவை கர்த்தர் கட்டளையிடணும். ஆண்டவரே தகப்பனே அவர்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஆண்டவரே தன்னுடைய இருதயத்தை காத்துக்கொள்ள தேவன் சிறு பிள்ளைகளுக்கும் வாலிபர்களுக்கும் உதவி செய்யும்படிக்காக ஜெபிக்கிறோம். நம்முடைய வல்லமையுள்ள கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பிசாசின் சகல தந்திரங்களை கர்த்தர் அபத்தமாக்கி போட நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் கிருபை செய்கிறபடினாலும் துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இரண்டாவது காரியமாக நம்ம எதற்காக பாரத்தோடு நம்ம தேவ சமூகத்துல ஜெபிக்கணும் அப்படின்னு பார்த்தா, மனிதர்களுடைய மனங்கள்ல கொடிய மாற்றங்களை இந்த நாட்கள்ல ஏற்படுத்துறதன் மூலமாக சமுதாயத்துல அதிகரித்து வருகிற அந்த கொலைகள், தற்கொலைகள், பாலியல் வன்கொடுமைகள், குடும்பங்கள்லாம் பார்த்தா கர்த்தர் தான் குடும்பங்களை இணைத்திருக்கிறார். இந்த நாட்கள்ல அந்த குடும்பங்கள்லாம் அப்படி சிதறி போய் கொண்டு இருக்கிறத பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, சிறுவர் முதல் வயதானவங்க பெரியவர்கள் வரைக்குமாக சீரழிக்கப்படுகிற காரியங்கள் நம்முடைய தேசத்துல அரங்கேறி கொண்டே வருகிறத பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஜனங்கள் சிந்தனைகள்ல மழுங்கினவர்களாகவும், குறிப்பாக எதிர்காலத்தை குறித்து கவலையற்றவர்களாகவும் மாறிக்கொண்டே வருகிறத பார்க்கிறோம். அப்ப இந்த கடைசி காலத்துல சமுதாயத்துல எந்த அளவுக்கு மாற்றத்தை சாத்தான் ஏற்படுத்தி கொண்டு வருகிறான் அப்படின்னு நம்ம இந்த நாள்ல கவனித்து பார்க்கிறோம். தேவ ஜனங்களையும் எப்படிலாம் வஞ்சிக்கிறான் அப்படின்னு பார்த்தா, கள்ள உபதேசத்தினாலும் கள்ள ஆராதனைகளினாலும் சத்தியத்தை விட்டு வழி விலக பண்ணி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். தேவ காரியங்களை அந்நிய காரியமாக கருதும்படியாக, அது மாத்திரமல்ல இம்மைக்காக மட்டுமே நம்ம கர்த்தரை தேடணும் அப்படின்னு சொல்லி ஜனங்களுடைய இருதயத்தை மாற்றி கொண்டு வருகிறத பார்க்கிறோம். அப்ப சாத்தானுடைய இந்த வஞ்சகத்திலிருந்து தேவ பிள்ளைகளான ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த நாளை விடுவித்து அவங்களுடைய ஆத்துமாக்களை, மனங்களை பாதுகாத்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த கடைசி நாட்கள்ல விசுவாசத்தினாலையும் ஜெபத்தினாலையும் ஒவ்வொருவரும் வைராக்கியமாக உறுதியாக நம்ம தரித்திருந்து கர்த்தர் நமக்கென்று கொடுத்திருக்கிற அழைப்பையும் சித்தத்தையும் தெரிந்து கொள்ளுதலையும் நம்ம கடைசி வரைக்குமா நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாய் பாதுகாத்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காகவும் எல்லாரும் சேர்ந்து மன்றாடி இப்போ ஜெபிக்கலாம். எங்கள் அன்பான பரலோக பிதாவே, அன்பான இயேசுவே, அப்பா இதோ சொல்லப்பட்ட ஜெப விண்ணப்பத்துக்காக ஜெபிக்கிறோம். அப்பா தேவனாகிய கர்த்தாவே, அப்பா சாத்த நாட்களில ஆண்டவரே மனிதருடைய மனங்களிலே ஆண்டவரே கொடிய காரியங்களை கொண்டு வந்து, அவருடைய மனங்களிலே கொடிய மாற்றங்களை கொண்டு வந்து ஆண்டவரே சமுதாயத்துல அநேக பாலியல் வன்கொடுமைகளும் ஆண்டவரே தற்கொலைகளும்
இதோ கொலைகளும் ஆண்டவரை திரளாய் பெருக செய்து கொண்டிருக்கிறானப்பா. குடும்பங்களிலும் கூட சிறுவர் முதல் ஆண்டவரை வயதானவர்கள் வரைக்கும் கூட அவர்களை தவறான பாதையிலே நடத்தி ஆண்டவரே அப்பா அவருடைய சிந்தையிலே ஆண்டவரை மழுங்கடிக்கப்பட்டவர்களாய், தங்கள் போகிற பாதையை கூட அறியாதவர்களாய், ஆண்டவரை தங்களுடைய எதிர்கால வாழ்க்கை குறித்து கவலையற்றவர்களாய் இருக்கும்படிக்கு சாத்தான் செய்கிற எல்லா தந்திரங்களும் இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்பட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. சாத்தான் உருவாக்கி வைத்திருக்கிற ஆண்டவரே அப்பா கொடிய விஞ்ஞானம் இயேசுவின் நாமத்தினாலே அது கட்டப்பட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. யாரெல்லாம் அந்த கொடிய விஞ்ஞானத்திலே ஆண்டவரே சிக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே விடுவிக்கப்பட வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே தேவ ஜனங்கள் கர்த்தாவே அப்பா கள்ள ஆராதனையிலும் ஆண்டவரே கள்ள உபதேசத்திலும் சிக்கினவர்களாய் ஆண்டவரே விசுவாசத்தையும் ஆண்டவரே சத்தியத்தையும் விட்டு விலகி கர்த்தாவே அப்பா ஆண்டவரே இம்மைக்காக மாத்திரமே ஆண்டவரே தேவனை தேடுகிறவர்களாய் தொழுது கொள்கிறவர்களாய் ஆண்டவரே அப்பா தாங்கள் எதற்காக அழைக்கப்பட்டோமோ அந்த அழைப்பை மறந்தவர்களாய் தேவ காரியங்களை அந்நிய காரியமாக கருதி ஆண்டவரை விசுவாசத்தை விட்டு வழி விலக செய்கிற சாத்தானுடைய தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்படட்டும் அப்பா. ஆண்டவரே அப்பா தேவ ஜனங்கள் அழைத்த அந்த அழைப்பிலும் ஆண்டவரை விசுவாசத்திலும் ஆண்டவரை தங்களை அழைப்பை காத்துக்கொள்ளத்தக்க வண்ணமாய் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் ஜாக்கிரதையா இருக்கத்தக்க வண்ணமாய் கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் தூய பிதாவே, ஆமென். நமக்கு அவசியமான தேசத்தில் நடக்கிற அத்தியாவசியமான நிகழ்வுகளுக்காக நம்ம சில நிமிஷங்கள் கர்த்தருடைய பாதத்தில் ஜெபித்திருக்கிறோம். இன்னைக்கு ஜெபம் பண்ணதோடு மாத்திரம் இல்லாமல் நீங்கள் இதை மறுபடியும் உங்களுடைய தனி ஜெபத்திலையும் ஜெபக்குழுவாக நீங்கள் கூடி ஜெபிக்கிற வழக்கம் உண்டானால் உங்களுடைய ஜெபக்குழுவிலும் சொல்லி அதற்காக ஜெபம் பண்ணணும். இப்போ நம்ம நேரடியாக என்ன செய்ய போகிறோம், கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க போகிறோம். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கென்று நான் தெரிந்து கொண்ட வேத வசனம் சங்கீத புஸ்தகம் 90வது அதிகாரம் 11வது வசனம். சங்கீத புஸ்தகம் 90வது அதிகாரம் 11வது வசனம். அதில் என்ன சொல்லுதுன்னா, உமது கோபத்தின் வல்லமையையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாக உம்முடைய உக்கிரத்தையும் அறிந்து கொள்ளுகிறவன் யார் அப்படின்னு கேட்குது. ஏன் இந்த வசனத்தை நம்ம இன்னைக்கு தியானிக்க எடுத்துக்கொள்ளுகிறோம்னு சொன்னால், இப்போ சமீபமாக போன 2 மாதமாக உலகம் தழுவின ரீதியிலே பல பெரிய பெரிய ஆபத்துகள் நடக்கிறத பார்க்குறோம். ரஷ்யாவில் உண்டான சுனாமி, அந்த சுனாமி அலைகள் 13 அடி அதுக்கு மேலேயும் கூட 18 அடி வரைக்கும் சீறி உள்ளே பாய்ந்து பாதிப்புகளை உண்டு பண்ணி இருக்கிறது. அதே நேரத்தில் அமெரிக்காவின் சில பகுதிகளிலையும் இதே சுனாமி அலைகள் ஏற்பட்டிருக்கிறது. இப்போ கொஞ்ச நாளாகவே நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம் நிறைய ஆபத்துகள். ஒன்று நெருப்பு பிடிக்குது, அல்லது நிலச்சரிவுகள் உண்டாகிறது, அல்லது மலைகள். ரஷ்யாவில் பார்த்திங்கன்னா மலையில் ஒரு பெரிய ஒரு எரிமலை இருக்கிறது. அந்த எரிமலை வெடித்து சிதறி இருக்குது ரஷ்யாவில். இப்போ ஒன்றும் சொன்ன மாதிரி இந்த குறிப்பிட்ட சில மாதங்களுக்குள்ளே நிறைய காரியங்கள், நிறைய மரணங்கள், நிறைய விபத்துகள். இந்த விமான விபத்து கூட பாருங்களேன், இந்தியாவிலே நடந்த விமான விபத்தை ஒட்டி ஏறத்தாழ 10-15 இடத்துல இதுக்கு ஒப்பான மாதிரியே பல விமான விபத்துகள் சொல்லி வச்ச மாதிரி நடந்திருக்கு. ஏதோ 1-2 அகஸ்மாத்தாக நடந்தால் அதை நம்ம கண்டும் காணாமல் கூட விட்டு போய்விடலாம். ஆனால் ஏதோ சொல்லி வச்ச மாதிரி யாரோ திட்டமிட்டு செய்வதைப் போல இவைகளெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த செய்தியை நான் உங்களுக்கு பதிவு செய்கிற நேரத்தில் இலங்கையில் கூட சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது என்ற ஒரு செய்தியை நான் கேட்க நேர்ந்தது. இனி அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா தேசங்களில் இப்படிப்பட்ட பேரிடர்கள் உண்டாகிறது. பேரிடர்கள் உண்டாக ஆரம்பித்தா அரசாங்கமோ இராணுவமோ அது வந்துட்டு போன பிறகு ஜனங்களுக்கு நிவாரணமோ அவர்களை இடிபாடுகளிலிருந்து காப்பாற்றவோ தான் முடியும் ஒழிய தடுத்து நிறுத்த முடியாது. நம்முடைய விஞ்ஞானத்தில் அதற்கான எந்த வழியும் இல்லை. ஒரு பெரிய பேரிடர் வந்துவிட்டால் அதுக்கு எதிராக யார் கூட்டம் கூடி எவ்வளோ பெரிய பெரிய அதிகாரிகள் ஆணையிட்டு அதை தடுத்து நிறுத்த முடியாது. விஞ்ஞானத்திலும் அதில் எந்த வழியும் கிடையாது. வந்தது தான், தப்பிச்சு வேணா அந்த இடத்துலேருந்து ஓடலாம். முன்னெச்சரிக்கையாக
ஆனால் அதற்கும் கால அவகாசம் இருக்காது. அது வெள்ளம் வந்து வாரிக்கொண்டு போவதை போலன்னு வசனம் சொல்கிற மாதிரி வெள்ளப்பெருக்குகள், சுனாமி அலைகள், எரிமலை வெடிப்புகள், நில அதிர்வுகள், மண் சரிவுகள், இதெல்லாம் நிறைய அடுத்தடுத்து சைனாலையும் ரஷ்யாலையும் அமெரிக்காவிலையும் இன்னும் பல தேசங்களிலும் கடந்து வருகிறது. இந்த மாதிரியான பேரிடர்கள் தேவனுடைய கோபத்தினால் உண்டாகிறது என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. கர்த்தருடைய கோபம், அதில் இங்கே உக்கிரம் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. உக்கிரம் என்றால் என்னன்னா ஆங்கர், ஒரு ஆத்திரம், ஒரு கோபத்தினுடைய உச்சம், அதுக்கு பேர் தான் உக்கிரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சாதாரணமாக கோபப்படுறது வேற, கோபத்தினுடைய பீக் இருக்கு பாருங்க, உச்சகட்ட நிலை, அதுக்கு பேர் உக்கிரம், உக்கிர கோபம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த உக்கிரத்தை அறிந்து கொண்டு அதற்கு தப்புகிறவன் யார் அப்படின்னு சங்கீதத்திலே அவர் கேட்கிறார். சங்கீதம் 90:11 கர்த்தருடைய கோபத்தின் வல்லமை, கர்த்தர் தம்முடைய கோபத்தை வெளிப்படுத்துவதற்குன்னு ஒரு வல்லமை வச்சிருக்கிறார். அந்த வல்லமையில் தான் மலைகள் விலகி போகிறது, ஆறுகள் கொந்தளிக்கிறது, சமுத்திரங்கள் முழக்கமாகிறது, வானம் நட்சத்திரங்கள் குலுக்கப்பட்டு அத்திக்காய்களைப் போல விழுகிறது. கோபப்படுறது பெருசு இல்லை, கோபத்தில் அவருடைய வல்லமை வெளிப்படுது பாருங்க, அந்த வல்லமைக்கு பேர் கோபத்தின் வல்லமை அப்படின்னு பேர். அப்போ இந்த கோபத்தின் வல்லமையும் அவருடைய உக்கிரத்தையும் அறிந்து கொள்ளுகிறவன் யார், அந்த உக்கிரத்துக்கு அறிந்து தப்புகிறவன் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். சகல ஜனங்கள் மேலும் எழும்பும் கர்த்தருடைய உக்கிரத்தை பற்றி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 2, 3 ஆகிய வசனங்கள் சொல்லுகின்றன. சகல ஜாதிகள் மேலும், ஏசாயா 34, 2, 3 ஆகிய வசனம். சகல ஜாதிகளின் மேலும் கர்த்தருடைய கடும் கோபமும் அவைகளுடைய சகல சேனைகளின் மேலும் அவருடைய உக்கிரமும் இருக்கிறது. அவர்களை சங்காரத்துக்கு நியமித்து கொலைக்கு ஒப்பு கொடுக்கிறார். கர்த்தருடைய உக்கிரம், உச்சகட்ட கோபம் வந்துச்சுன்னா அவர்களை சங்காரத்துக்கு, சங்காரம்னா உங்களுக்கு தெரியும், பெரிய பெரிய அழிவுகள், மாசா ஒரு ஆயிரக்கணக்கான பேர் ஒரே நேரத்தில் மரிப்பது, அந்த மாதிரி அவர்களை கர்த்தர் உக்கிரமான கோபத்தில் சங்காரத்துக்கு ஒப்பு கொடுத்து, சங்காரம்னா நிர்மூலமாக்கி அழிச்சு போட்டுறது, அப்படியே அந்த அழிவுக்கு ஒப்பு கொடுத்து அவர்களுடைய ஜீவனை அழிவுக்கு, ஒரு கொலைக்கு ஒப்பு கொடுக்கிறார். அவர்களிலே கொலை செய்யப்பட்டவர்கள் வெளியே எரியுண்டு கிடப்பார்கள். அந்த உக்கிரம் வரும்போது அந்த உக்கிரத்தினால கொலை செய்யப்படுகிறவர்கள் வெளியே குப்பையை போட்ட மாதிரி எரிஞ்சு அவர்கள் எரிந்து கீழே விழுந்து கிடப்பாங்களாம். அவர்களுடைய பிரேதங்கள் நாற்றம் எடுக்கும். அந்த பிரேதத்தை எடுக்கவும் முடியாது, அடக்கவும் பண்ணவும் முடியாது. அந்த மாதிரி கர்த்தருடைய கோபாக்கினை அதிலே உண்டாகும். அவர்களுடைய இரத்தத்தினாலே மலைகளும் கூட கரைந்து போகும். அப்போ அந்த இரத்தம் சிந்தப்படுதல் அவ்வளோ உக்கிரமாக இருக்குமா. கர்த்தருடைய கோபாக்கினையினாலே சாகிறவர்களுடைய பிரேதங்கள் வீதியிலே குப்பை மாதிரி எரியுண்டு கிடக்கும். அது வீதியிலே கிடந்து யாரும் அதை எடுக்காம அழுகி நாற்றம் எடுக்கும். அது எப்படி நடக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஏன்னா இப்போ ஒரு வெள்ளப்பொழிவு வந்தாலும், நில அதிர்ச்சிகள் வந்தாலும், சுனாமிகள் வந்தாலும், வந்துட்டு போன உடனே பாதுகாப்பு படை வீரர்கள் அல்லது இராணுவம் போன்றவைகள் உள்ளே போய் அங்கே இருக்கிறவர்கள் மரித்தவர்களை உடல்களை எடுத்துருவாங்க, சிக்கி கொண்டவர்களை எடுத்துருவாங்க. அந்த மாதிரி யாரையும் நம்ம வீதியிலே அப்படி எரிந்து விடுவதில்லை. ஆனால் கர்த்தருடைய வேதம் இனி வருகிற காலத்தில் வருகிற உக்கிரத்திலே இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லுது. இது எப்படி நடக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அணு ஆயுதங்கள் மூலம், அணு கதிர்வீச்சுகள் மூலம் ஜனங்கள் கொல்லப்பட்டால் அவங்களுடைய உடம்பு அந்த அணு கதிர்வீச்சுகளை அதுவே வெளிப்படுத்த ஆரம்பிச்சிடும். ஒரு மனிதன் அணு ஆயுதத்தினாலே செத்தா அவனுடைய உடம்புல அந்த அணு கதிர்கள் உள்ளே பாஞ்சு அந்த உடல் அந்த அணு கதிர்களை வெளியிட ஆரம்பிக்கும். யாரும் தொட முடியாது. விஞ்ஞானத்தில் சொல்கிறாங்க 7 நாள் வரைக்கும் அணு கதிர்வீச்சால் அழிக்கப்பட்ட, பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய உடலையோ
ஒரு திங்ஸையோ பொருள்களையோ யாரும் போய் பக்கத்தில் தொட முடியாது. அப்போ இந்த மாதிரி வந்தால் என்ன செய்யும்னா 7 நாள் வரைக்கும் அவரவர்கள் மரித்த இடத்துல மரித்த நிலையிலே அப்படி விடப்பட்டுருவாங்க. அதுக்கு பிறகு அதற்கு ஆயத்தமான உடைகள் எல்லாம் அணிந்து 7 நாள்ங்கிறது குறைந்தபட்சமாக சொல்கிறாங்க. சில சமயங்களில் இப்போ வச்சிருக்கிற உக்கிரமான அணு ஆயுதங்களுடைய கதிர்வீச்சுகளை வச்சு பார்த்தா 1 மாதம் வரைக்கும் கூட அவர்களை எடுக்கவும் முடியாது, அடக்கம் பண்ணவும் முடியாது. அதை தொட்டிங்கன்னா அதிலிருந்து அந்த அணு கதிர்வீச்சு பக்கத்தில் பல அடி தூரத்துக்கு அதனுடைய ரேடியன்ஸ் என்று சொல்லுவது அந்த அணு கதிர்வீச்சு நடந்து கொண்டே இருக்கும், யாரும் தொட முடியாது. அப்போ கர்த்தருடைய உக்கிர கோபம் பற்றி எறிய ஆரம்பித்தால் யார் அதற்கு முன்பாக நிலை நிற்க முடியும் என்று கர்த்தருடைய வேதம் நம்மை பார்த்து கேட்குது. ஒரு மனுஷனால் உண்டாகிற யுத்தம் இருந்தால் கூட எப்படியா தப்பிச்சு ஓடலாம். கர்த்தர் அனுப்புகிற பேரழிவுகள் வந்தால் இராணுவம் கூட அலறடிச்சுட்டு தான் ஓடணும் ஒழிய எதிர்த்து நின்று சண்டை ஓட முடியாது. அதான் கர்த்தருடைய கோபாக்கினை. அப்போ இந்த கர்த்தருடைய உக்கிரம் எப்போதெல்லாம் தேசங்கள் மேல் உண்டாகிறது அதை நம்ம தெரிஞ்சுக்கிறணும். தேசத்தின் மேலே உக்கிரம் வருவதற்கு கர்த்தருடைய அளவுக்கு மீறின கோபம் உண்டாவதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, முதல்ல கர்த்தருடைய பிள்ளைகள் விஷயத்துக்கு வருவோம். இவர்களிடத்தில் காணப்படுகிற சில குறைகளினாலே கர்த்தருடைய கோபம் முழு தேசத்தின் மேலேயும் வருகிறது. அப்படி என்னங்க செஞ்சிட்டோம் நம்மன்னு கேட்டால், தேவ ஜனங்கள் தேவ வார்த்தைகளை மறந்து போவதால் அல்லது கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தருடைய வசனத்தை உதாசீனம் பண்ணுவதால் அல்லது அதை அந்நிய காரியமாக நினைப்பதால் தேவனுடைய கோபம் தேசத்தின் மேல் வருகிறது. அப்போ ஒரு தேசத்தில் கர்த்தருடைய நாமம் தெரிவிக்கப்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க பாருங்க, அவர்களுடைய மாற்றத்துக்கு ஏற்ற அளவில் தான் தேசத்திலும் பல மாற்றங்கள் உண்டாகும். ஒரு தேசத்தில் கர்த்தரை பின்பற்றுகிறவங்க இருப்பாங்க, வேறு தெய்வங்களை பின்பற்றுகிறவர்கள் இருப்பாங்க, வேறு மத நம்பிக்கையில் இருக்கிறவங்க இருப்பாங்க, கடவுளே இல்லைன்னு சொல்கிறவங்க கூட இருப்பாங்க, அப்புறம் நிறையா தவறு செய்கிறவர்கள் பாவம் செய்யலாம் இருப்பாங்க. அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் கர்த்தர் யாரை மையப்படுத்தி அந்த தேசத்தை அவர் கண்காணிக்கிறார் அப்படின்னு சொன்னால், அந்த தேசத்திலே கர்த்தர் வைத்திருக்கிற தேவ ஜனங்கள் அவங்க எப்படி இருக்கிறாங்க என்பதை கர்த்தர் பார்க்கிறார். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா சபையில் நீங்கள் நல்லா ஒரு காரியத்தை கவனித்து பார்க்கணும். சபையிலையும் ஊழியர்கள் தேவனுடைய பிள்ளைகள் நடுவில் என்னென்ன தப்பிதங்கள் நடக்குதோ அதே காரியம்தான் தேசத்தில் வெளியேயும் நடக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இவர்கள் ஏமாற்றி பொய் சொன்னாங்கன்னா தேசத்தாரும் ஏமாற்றி பொய் சொல்லுவாங்க. இவர்கள் விபச்சாரத்திலும் வேசித்தனத்திலும் பாவத்திலும் விழுந்தால் தேசம் அதே மாதிரி போகிறத பார்க்கலாம். நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம் ஒன்று உண்டு. ஒரு பெரிய கப்பல் இருந்தால் கூட அந்த கப்பலை திருப்புறதுக்கு ஒரு சின்ன ஒரு சக்கரம் இருக்குது. அந்த சக்கரத்துக்கு பேர் சுக்கான் அப்படின்னு பேர், ஸ்டீரிங் வீலு. அதை திருப்பிட்டா அவ்வளோ பெரிய கப்பலும் திரும்பி விடும். அதே மாதிரி தான் தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஒவ்வொரு தேசத்திற்கும் ஒரு சுக்கான் மாதிரி ஒரு ஸ்டீரிங் வீல் மாதிரி வச்சிருக்கிறார். அது திரும்பிச்சுன்னா வலது பக்கம் திரும்பினா தேசம் வலது பக்கம் திரும்பும், அது இடது பக்கம் திரும்பினா தேசம் இடது பக்கம் தெரியும். இது பாவத்தின் பக்கம் போச்சுன்னா அதே மாதிரி தேசத்தில் சபையில் என்னென்ன நடக்குதோ அதே தான் அங்கேயும் நடக்கும் வெளியே. அப்போ இதனால தேவன் என்ன செய்கிறார், கர்த்தருடைய பிள்ளைகள் மற்றவங்களை விட்டுருங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த தேசத்தில் ஒரு ஸ்டீரிங் வீலாய் வைக்கப்பட்டிருக்கிற அல்லது முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக கர்த்தருடைய பார்வையில் வைக்கப்பட்டிருக்கிற அவர் நாமம் தெரிவிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் அவர்கள் பாவம் செய்து கர்த்தருக்கு கோபத்தை உண்டு பண்ணினால் அந்த கோபத்தை கர்த்தர் தேசத்தின் மேலும் இறங்கி வர பண்ணுகிறார். தேசம் அந்த கோபத்துக்குள்ளே போயிடும். இப்போ சமீப காலமாக தேசத்தில் நடக்கிற பல பாவங்களை பல காரியங்களை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே சபைக்குள்ளே சர்ச்சுக்குள்ளே நடக்கிறத பார்க்கலாம். அப்போ இங்கே என்ன நடக்குதோ இதனுடைய பிரதிபிம்பம் தான் தேசத்திலே வெளிப்படுகிறது. அதனால் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, தேவ வார்த்தைகளை அலட்சியம் பண்ணால் சபையை மாத்திரம் தண்டிக்க வேண்டியதானே. தேவனுடைய ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தை அலட்சியம் பண்ணால் தேவ ஜனங்களுக்குள்ள மாத்திரம் தீமை வர வேண்டியதானே. மாத்திரமல்ல, அந்த தீமை தேசம் முழுவதிலும் வருகிறது. கர்த்தருடைய வேதம் சொல்லுது பாருங்க, 2 ராஜாக்களின் புஸ்தகம்
22வது அதிகாரம் 13வது வசனம். கண்டெடுக்கப்பட்ட இந்த புஸ்தகத்தின் வார்த்தைகளின் நிமித்தம் நீங்கள் போய் எனக்காகவும் ஜனத்துக்காகவும் யூதா அனைத்திற்காகவும் கர்த்தரிடத்தில் விசாரியுங்கள். நமக்காக எழுதியிருக்கிற எல்லாவற்றின் படியையும் செய்ய நம்முடைய பிதாக்கள் இந்த புஸ்தகத்தின் வார்த்தைகளுக்கு செவி கொடாத படியினாலே நம்மேல் பற்றி எரிந்த கர்த்தருடைய உக்கிரம் பெரியது என்றான். கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்த, எழுதி கொடுத்த இந்த வேதத்தை நம்முடைய முற்பிதாக்கள் அந்நிய காரியமாக நினைத்ததுனால, அதை கடைப்பிடிக்காம போனதுனால தேசத்தின் மேல் பற்றி எரிந்த கர்த்தருடைய கோபம் பெரியது. நம்மில் பலருக்கு ஒரு காரியம் தெரியாத காரியம் என்னன்னா, ஒரு சபை அல்லது தேவ ஜனங்கள், கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்கள் செய்கிற ஒரு தவறு அல்லது இவங்களுக்குள்ளே பிரதானமாக இருக்கிற ஒரு குற்றம், ஒரு தவறு தேசத்துக்குள்ளே எப்படி பாதிப்பு உண்டாக்கும் என்பதுதான் நம்முடைய மனதில் அது நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூட முடியாது. நமக்கு வந்துச்சுன்னா நம்மை தண்டிக்க வேண்டியதானே? இல்லை, நம்மை கர்த்தர் ஒரு தேசத்தினுடைய அச்சாணியாக வைத்திருக்கிறார். அச்சாணி தான் ஒரு கப்பலை இயக்குகிறது. ஒரு மாட்டு வண்டி போகும்போது பார்த்தீங்கன்னா அச்சாணின்னு ஒன்று போட்டிருப்பாங்க, சாவி மாதிரி. அதை பிடுங்கிட்டிங்கன்னா சக்கரம் கலண்டு ஓடி விபத்து உண்டாகிறோம். அது பேர் தான் அச்சாணி. அப்போ கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொரு தேசத்திற்கும் அச்சாணி மரங்களாக வைத்திருக்கிறார். அப்போ இவர்கள் செய்த தப்பு என்னன்னு கேட்டால், கர்த்தருடைய வசனத்தை அவர்கள் அலட்சியம் பண்ணினார்கள். கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் அந்நிய காரியமாக நினைச்சாங்க. இப்போ நீங்கள் சமீபமாக பாருங்களேன், சில சபைகள் தவிர, நான் எல்லா சபையும் பொதுவாக நான் சொல்லலை, பெரும்பான்மையான இடங்களிலே கர்த்தருடைய வார்த்தை தள்ளுபடியாகிறது. இல்லைங்க, கர்த்தருடைய வசனம் தானே பேசுகிறாங்க. சில இடத்துல அப்படி, எல்லா இடத்துலையும் அப்படி தானே பேசுகிறாங்கன்னு நீங்கள் சொல்லலாம். என்ன பேசுகிறார்கள் நீங்கள் பாருங்களேன். கர்த்தருடைய வசனத்தை வைத்து அவர்கள் மேம்போக்காக நம்முடைய பாவங்களை, தவறுகளை மேம்போக்காக அப்படியே வெண்ணெய் தடவுவது மாதிரி தடவி நம்மை சந்தோஷப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை மாத்திரம் சொல்லி நம்முடைய ரணங்களையும் சீழையும் பிதுக்காமல் அவர்கள் அந்த ஜனங்களை தங்கள் கைக்குள்ளே வைத்துக்கொள்ள விரும்புகிறார்கள். அதனால் என்ன செய்கிறாங்கன்னா, பொழுதன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் வாக்குத்தத்த வசனம் தான். வாக்குத்தத்தை வச்சு கர்த்தர் அப்படி செய்வார், இப்படி செய்வார்னு. சில சபைகளிலே செய்திகளை நம்ம கேட்க நேரிடும்போது அதில் மோட்டிவேஷனலாக பேசுகிற மாதிரியான பேச்சுகள் மாத்திரம்தான் இருக்கு ஒழிய, வேதத்திலிருந்து ஒரு மனிதன் வளருவதற்கோ ஒரு மனிதன் கர்த்தருக்குள்ளே நிலைப்பதற்கோ உண்டான உபதேசங்கள் அங்கே சொல்லித்தரப்படுவதில்லை. அவங்களை என்கரேஜ் பண்ணுற வார்த்தைகள் தான். இந்த மாதத்தில் கர்த்தர் எல்லாவற்றையும் தலைகளாய் மாற்றி விடுவார், இந்த மாதத்தில் உங்களுடைய கடன் எல்லாம் கர்த்தர் அடைச்சிருவார், இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு அதை செஞ்சிருவார், இதை செஞ்சிருவார்னு ஒரு மனிதனுக்கு அந்த நேரத்தில் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு உற்சாகத்தையும் கொடுக்கறது தான் பொழுதன்னைக்கும் எப்போ பார்த்தாலும் வழக்கமாக வச்சிருக்கிறாங்க. இந்த அளவுக்கு நுனிப்புல் மேய்ந்து அதிலே மாத்திரம் ஒரு திருப்தி அடைகிறவர்கள் ஏற்ற வளர்ச்சி அடைய முடியாமலும் எதையும் இனம் பிரித்து பார்க்க முடியாமலும் கர்த்தருடைய வசனத்துக்கும் வார்த்தைக்கும் அந்நியப்பட்டு போயிடுவாங்க. அப்படி அந்நியப்பட்டு போவது என்பது பெரிய ஆபத்தை அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உண்டாக்கிவிடும். அவர்களுடைய வாழ்க்கையில் மாத்திரல்ல, கர்த்தருடைய வேதம் மறக்கப்பட்டால் அதனுடைய விளைவு தேசத்திலையும் பிரதிபலிக்கும். அதனால்தான் கர்த்தருடைய உக்கிர கோபம் தேசத்தின் மேல் பற்றி எரிந்தது என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய கோபம் பற்றி எரிந்தால் யார் அங்கே நிற்க முடியும்? இரண்டாவது காரியம் பாருங்க, தேவ ஜனங்கள் தேவனை விட்டு பின்வாங்கி விக்கிரகங்களை ஆராதிப்பதால் உண்டாகிறது. நான் சொல்றது, ஒரு தேசத்தில் விக்கிரக ஆராதனைக்காரர்கள் இருப்பாங்க. அவர்கள் தங்களுடைய தெய்வங்கள், அவர்களுடைய நம்பிக்கை, அதுக்கு ஒரு விக்கிரகத்தை வச்சுருப்பாங்க. சிலர் விக்கிரகத்தை வைக்க மாட்டாங்க, லைட்டை வச்சுட்டு ஆராதிப்பாங்க. இப்படி நிறைய மதம் இருக்கிறாங்க. அவர்களை பற்றிலாம் ஒன்றும் சொல்லலை. கர்த்தர் சொல்கிற காரியம் என்னென்னா, தேவனுடைய ஜனங்கள் அவர்கள் விக்கிரகங்களை ஆராதிக்க திரும்பினால் கர்த்தருடைய உக்கிர கோபம் அவர்கள் மேலே வரும். தேவ ஜனங்கள் யாருங்க போய் விக்கிரக ஆராதனை பண்ண போகிறா என்று உங்களுடைய மனதில் ஒரு கேள்வி உண்டாகலாம். முதல்ல அதற்குண்டான வசனத்தை வாசித்து விடுவோம்.
2 ராஜாக்களின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 17வது வசனம். அவர்கள் என்னை விட்டு தங்கள் கைகளின் கிரியைகள் எல்லாவற்றிலும் எனக்கு கோபம் உண்டாக்க வேறே தேவர்களுக்கு தூபம் காட்டினபடியினால் என் உக்கிரம் இந்த ஸ்தலத்தின் மேல் பற்றி எரியும், அது அவிந்து போவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுங்கள். எதனால என் கோபம் இந்த தேசத்தின் மேல பற்றி எரியும்? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்னை விட்டு பின்வாங்கி தங்கள் கை வேலைப்பாடான விக்கிரகங்களை ஆராதிக்க, விக்கிரகங்களை நம்ப அவர்கள் துவங்கி விட்டார்கள் அப்படின்னு எழுதியிருக்கு. அது ராஜாக்கள் காலத்தில் அப்படி நடந்தது. இந்த வார்த்தை இப்போ உள்ள காலத்துக்கு எப்படி இணைகிறது, எப்படி சேர்க்கப்படுதுன்னு பார்த்துருவோம். விக்கிரகம் என்று சொல்லுகிற வார்த்தை வெறும் கையினால் செய்யப்பட்ட விக்கிரகத்தை மாத்திரம் குறிப்பது அல்ல. இன்னைக்கு பார்க்குறோம் நம்ம விக்கிரகங்கள், சிலை என்று சொல்லப்படுகிறது. ஒரு மரத்தில் செய்வாங்க, உலோகத்தில் செய்வாங்க, கல்லில் செய்வாங்க. இப்படி பல்வேறு வடிவங்களிலே சிலைகளை செய்கிறார்கள். அவைகளை செய்து அவர்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் அதற்கு தூபம் காட்டி ஆராதனை செய்து வழிபாடுகள் செய்கிறாங்க. அவர்கள் அறியாமையிலே செல்கிறாங்க, அது வேற. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் செய்கிற ஒரு விக்கிரக ஆராதனை இருக்குது. அது எப்படி இந்த காலத்தில், அது எதை நம்ம விக்கிரக ஆராதனை என்று வேதம் சொல்லுகிறது என்பதை கவனித்து பார்க்கணும். கையினால் செல்லப்பட்ட மரத்திலேயோ கல்லிலேயோ உலோகத்திலேயோ செய்யப்பட்டது மாத்திரமல்ல, வேறு சில ஆவிக்குரிய விக்கிரகங்களை பற்றி கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புசிப்பது, குடிப்பது, விளையாடுவது மாத்திரமே வாழ்க்கை என்று வாழ்வது பேரு விக்கிரக ஆராதனை. நமக்கு தெரியாத ஒரு விக்கிரக ஆராதனையை வேதம் சொல்லுது. புசிப்பது, குடிப்பது, நல்லா சந்தோஷமாக நேரத்துக்கு சாப்பிடணும், குடிக்கணும், வெறிக்கணும், அப்புறம் விளையாட்டுக்கு எழுந்திருக்கணும். இப்படி எழுந்திருப்பது எப்போ பார்த்தாலும் விளையாட்டு தான். அந்த விளையாட்டுகள் மேலே கவனம் செலுத்தி அதற்காக இன்னைக்கு தேசமே தவித்து கொண்டிருக்கிறத பார்க்குறோம். ஒரு விளையாட்டுகளில் ஒரு கிரிக்கெட் இருக்கட்டும், ஒரு இது இருக்கட்டும், நமக்கு தெரியும் கிரிக்கெட்டில் இவ்வளோ ஸ்கேம் இருக்குன்னு சொல்கிறாங்க, ஃபிக்ஸிங் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்படி பல விஷயங்கள் என்னென்னமோ இருந்தால் கூட ஒரு பெரும் திரள் கூட்டம் அதை நம்பி, தேசத்தில் சாப்பாட்டுக்கு வழி இல்லை, தேசத்தில் பல பிரச்சனைகள், பல பொருளாதார காரியங்கள், இதுக்கு எல்லாவற்றுக்கு நடுவில் ஒரு பக்கம் அது கோலாகலமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. வேதத்தில் சொல்லுது பாருங்க, 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10வது அதிகாரம் 7வது வசனம். அதில் சொல்கிறாங்க, ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடுவதற்கு எழுந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். அப்போ இதை விக்கிரக ஆராதனைன்னு சொல்கிறாங்க. என்ன? புசிப்பும் குடிப்பும். அதே தான் அவனுக்கு, அவனுடைய மையக்கர். சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை, ஒரு தண்ணியிலையும் குடிக்கூடாதுன்னு சொல்லலை. இங்கே சொல்கிறது வேற குடியை சொல்லியிருக்கோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறது பாருங்கள், சாதாரண நம்ம குடிக்கக்கூடிய காஃபி, டீ போன்ற காரியங்களாக இருந்தால் கூட சிலருக்கு பார்த்திங்கன்னா அவர்களுடைய தேவன் வயிறுன்னு போட்டிருக்கோம். அவனுடைய நோக்கம், கவனம், அவனுடைய எண்ணம் முழுசும் சாப்பிடணும் சாப்பிடணும் சாப்பிடணும், இந்த உலக பிரகாரமான காரியங்கள். அடுத்தது தேவையில்லாத காரியம் இருக்குது பாருங்கள், விளையாட்டு. இந்த வசனத்தை எப்படி எழுதுனாங்க அந்த நாட்கள்னு சொன்னால், பவுல் அப்போஸ்தலர் காலத்தில் இந்த விளையாட்டு என்பது ரொம்ப பிரபலமாக இருந்தது. ரோமர்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால் இஸ்ரவேல் தேசத்தை இந்த கிரேக்கர்களுடைய ஆட்சி நடந்தது. அது வேதத்தில் நமக்கு எழுதப்படலை. வேதத்தினுடைய பழைய ஏற்பாட்டு காலத்துக்கும் புதிய ஏற்பாட்டு காலத்துக்கும் இடைப்பட்ட காலத்தில் ஒரு பேரரசின் ஆட்சி வந்தது. அது கிரேக்க பேரரசு. இந்த கிரேக்கர்களில் அலெக்சாண்டர் உங்களுக்கு தெரியும், அவர் மிகப்பெரிய மன்னராக உலக அளவிலே பிரசித்தி பெற்ற ஒரு ராஜாவாக இருந்தவர். உலகம் முழுவதையும் பிடித்து தன்னுடைய அரசாளுமையின் கீழ் கொண்டு வந்து விட வேண்டும் என்பதில் தனியாத தாகம் கொண்டவராக இருந்தார். அவருடைய தகப்பனாருக்கு பேர் பிலிப்பு என்பது பேர். அவர்தான் ரோம பேரரசை ஸ்தாபித்தவர். அவருடைய காலத்தில் ஒலிம்பிக் என்ற
விளையாட்டு நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. அந்த ஒலிம்பிக் தான் இப்போ வரைக்கும் நடக்குது. 4 வருஷத்துக்கு ஒரு முறை, அப்பவும் அப்படித்தான், 4 வருஷத்துக்கு ஒரு முறை அந்த மகா பெரிய ஒலிம்பிக் விளையாட்டு நடத்தப்படும். இது கிறிஸ்து பிறப்பதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் கிரேக்க பேரரசர்கள் ஆட்சி பண்ணின போது நடைமுறைக்கு வந்தது. அதில் வீரர்கள் கலந்து கொள்ளுவாங்க. அதுக்கு முன்னால் அவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த 4 வருஷமும் பல இடங்களில் சின்ன சின்னதாக ஒரு மல்யுத்த சண்டை, மிருகங்களோட சண்டை, அப்போ இருந்த அந்த விளையாட்டுகள் வித்தியாசமானது. அப்புறம் அம்புகளை வைத்து சண்டை, வாளை வைத்து சண்டைன்னு பல இடங்களில் இந்த டோர்னமெண்ட்ஸ் நடத்துவாங்க. ஜனங்கள் பைத்தியம் பிடிச்ச மாதிரி, இப்போ இருக்கிற அதே மாதிரி தான், பைத்தியம் பிடிச்ச மாதிரி அந்த விளையாட்டுகளில் நேரம் செலவழிப்பார்கள். ஏன் இதை கிரேக்கர்கள் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால், கிரேக்க தத்துவ சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன, ஜனங்கள் ஆட்சியாளர்கள் செய்கிற தவறுகளை கண்டுகொள்ளக்கூடாதபடிக்கு அவர்களுக்கு விளையாட்டுகளை கொடுங்கள் அப்படின்னு சொல்லுது. விளையாட்டை கொடுத்து மனுஷனை மனசை மயக்கிட்டா அவன் நம்ம செய்கிற தப்பெல்லாம் கவனித்து பார்க்க மாட்டான். நம்ம இங்கே பண்ணக்கூடிய ஊழல், நம்ம பண்ணக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் கவனிக்க மாட்டாங்க. ஒரு தேசத்தினுடைய கவனத்தையே அது பக்கம் திருப்பிடலாம். அப்போ விளையாட்டின் மேலே பைத்தியமாக தெரிஞ்சாங்க. இப்போ வரைக்கும் எத்தனை கோடிக்கு ஒரு ஐபிஎல்ல பாருங்கள், அதில் ஒவ்வொருவரையும் ஏலம் கூறி அவங்கள விலைக்கு எடுக்கிறதெல்லாம் பார்க்குறோம். அந்த நாட்களில் அடிமை வியாபாரங்கள் இருந்தபோது அடிமைகளை கொண்டு நிறுத்தி அவங்கள ஒரு ஆக்ஷன் போட்டு ஒரு ஏலம் வைத்து யார் அதிக விலைக்கு கேட்குறாங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. அது மாதிரி இன்றைக்கி காரியங்களாம் நடக்குது. இளைஞர்கள் அதில் வெறி பிடிச்சி திரிகிறத பார்க்குறோம். அவர்களெல்லாம் ஒரு பக்கம் விட்டுட்டா கூட, இந்த ஊழியக்காரர்களை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு எப்போ பார்த்தாலும் இரவு பகலாக விளையாடக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு எந்த என்டர்டெயின்மெண்ட் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஆனால் இவர்கள் முழுக்க முழுக்க அதை விக்கிரகமாக்கி அதன் பின்னால் ஓடுகிறார்கள் பாருங்கள். இதுக்கு பேர்லாம் விக்கிரக ஆராதனைன்னு சொல்கிறாங்க. புசிப்பும் குடிப்பும், வாழ்க்கையில் நமக்கு சில காரியங்கள் அத்தியாவசியம், ஆனால் அதுக்கு அளவுக்கு மீறி இடம் கொடுத்து அவைகளை குறித்து ரொம்ப கவனத்தை செலுத்தி சாப்பாட்டுக்காகவே வேலை செய்கிறது, சாப்பிடவும் குடிக்கிறதுக்காகவே வாழ்க்கையில் பல மணி நேரங்களை அதற்கே செலவிடுவது, இதெல்லாம் விக்கிரக ஆராதனை என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடுவதற்கு எழுந்தாங்க. அப்போ சாப்பிட வேண்டியது, குடிக்க வேண்டியது, விளையாட வேண்டியது, சாப்பிட வேண்டியது, குடிக்க வேண்டியது, விளையாட வேண்டியது. பாருங்கள், அதைத்தான் விக்கிரக ஆராதனை என்று சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 7வது வசனத்தில் இருக்குது. இது ஒரு விக்கிரக ஆராதனை. இது இன்னைக்கு சபைக்குள்ளே வந்துருச்சு, உங்களுக்கு தெரியும். 2வது காரியம் பாருங்க, பொருள் ஆசை. பொருள் ஆசைக்கு பேர் விக்கிரக ஆராதனை. எபேசியர் 5வது அதிகாரம் 5வது வசனமும், கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 5வது வசனமும் இதை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல எபேசியர் 5:5 சொல்கிறாங்க, விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் சுதந்திரம் அடைவதில்லை. விக்கிரகத்தை வணங்கினா தான் விக்கிரக ஆராதனைக்காரன் அர்த்தம் இல்லை, பொருள் ஆசை. இப்போ தேவ ஜனங்களுக்குள்ளே பொருள் ஆசை என்கிற பாவம் தூண்டி விடப்படுகிறதை பார்க்குறோம். ஊழியர்களில் பாருங்கள், பொருளாசை போதகர்கள், பொருளாசை சபைகள், அவங்களுடைய கவனம் முழுசுமே பொருள். பொருள் மாத்திரம் இல்லை, தாங்கள் மாத்திரம் பொருளை நாடி தேடினால் விசுவாசிகள் நாளைக்கு எந்திரிச்சு கேள்வி கேட்டுருவானே. அதனால் என்ன செய்கிறாங்க, அவர்களுக்குள்ளும் பொருள் ஆசை என்ற உணர்ச்சியை தூண்டி விடுறாங்க, ஆசையை தூண்டி விடுறாங்க. அதற்கு வேதத்தில் இருந்து நீங்கள் எப்படி பணக்காரராவது, பொருள் மேலே எப்படி நீங்கள் ஆசைப்படுவது, பொருள்களை நீங்கள் கர்த்தருடைய ஆவியை வைத்து எப்படி சம்பாதித்து கொள்வது, செழிப்பு எப்படி அடைவது, இதெல்லாம் டீச்சிங் மாதிரி சொல்லி கொடுத்து நம்முடைய கவனத்தை கர்த்தரிடத்தில் இருந்து திருப்பி கர்த்தரை கொண்டு இந்த பொருளாதாரத்திலே நம்ம ஜெயிப்பது எப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. இது சரியான முறைதானா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ளே வரலாம். வேதம் பொருளை குறித்து என்ன சொல்லுதுன்னா,
இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவை என்று உங்கள் பிதா அறிந்திருக்கிறார். உங்களுக்கு என்ன வேண்டுமோ அவர் அதை உங்களுக்கு அந்த நேரத்தில் கொடுத்துருவார். நாம் அஞ்ஞானிகளைப் போல பொருளுக்கு பின்னாலே ஓடி, அஞ்ஞானிகள் தான் இந்த உலகத்திலே ஆசாபாசமான காரியங்களை நாடி தேடி ஓடுகிறார்கள். வேதம் சொல்லுது, இந்த பணம், காசு, பொருள் என்பது பாவம் அல்ல, ஆனால் அதுதான் முக்கியம் என்று கருதி தேவனை பின்னுக்கு தள்ளிட்டு ஓடுறான் பாருங்க, அது பாவம். பொருள் பாவம் இல்லை, பொருள் ஆசை பாவம். அப்போ பொருள் மேலே வைக்கிற அபரிமிதமான ஆசை. ஒருவன் ஏழையாக இருந்துமே பொருளாசைக்காரனாக இருக்கலாம், ஒருவன் பணக்காரனாக இருந்துமே பொருளாசை இல்லாதவனாகவும் இருக்கலாம். இந்த ஏழையாக இருப்பான், கையில் வீட்டில் ஒன்றும் இருக்காது, ஆனால் பொருள் மேலே ஆசை இருக்கும். இந்த பொருள் ஆசை என்பதே விக்கிரகம். அந்த பொருளாசைக்காரர்கள் பொருளை தேடிக்கொண்டே இருப்பார்கள். இப்போ இன்னைக்கு என்ன செய்கிறாங்க, ரொம்ப தந்திரமாக சபைகளுக்குள்ளே பொருளை நீங்கள் பைபிளுக்குள்ளே தேடுங்க, சர்ச்சுக்குள்ளே தேடுங்க, உங்கள் அபிஷேகத்துக்குள்ளே தேடுங்க, ஒரு வாக்குத்தத்தத்துக்குள்ளே தேடுங்க. மொத்த காரியம் ஒன்று தான், நீங்கள் உலகப் பொருளை தேடுங்கள் என்பதுதான் காரியம். நீங்கள் அதை போய் வெளியே வியாபாரத்தில் தேடினாலும் சரி, கடல் கடந்து போய் வெளிநாட்டில் தேடினாலும் சரி, உங்கள் சர்ச்சுக்குள்ளேயே பைபிளுக்குள்ளே தேடினாலும் சரி, பொருள் ஆசை தான் அதில் முக்கியமானது. அப்போ அந்த பொருள் ஆசை என்கிறது பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. இம்மைக்காக மாத்திரம் என்னை பின்பற்றுகிறவன் எல்லாரிலும் பரிதபிக்கப்படத்தக்கவனாய் இருப்பான். அப்படின்னா இம்மை அப்படின்னா இந்த உலகம், இந்த உலக காரியத்துக்கு மாத்திரம். இன்னைக்கு இந்த நவீன உபதேசங்கள் உலகத்தினுடைய மூலை முடுக்குகளில் எல்லாம் ஏராளமாக உண்டாயிருக்கிறத பார்க்குறோம். நீங்கள் பொருளை தேடுறதுக்கு வெளியே போக சொல்லி நீங்கள் வட்டிக்கு கொடுத்து வாங்குங்க, பிஸ்னஸில் போட்டு வாங்குங்கன்னு சொன்னால் தான் நீங்கள் தப்பாக நினைப்பீங்க. பொருளை நீங்கள் பைபிளுக்குள்ளே தேடுங்க, சர்ச்சுக்குள்ளே தேடுங்க, ஆராதனையிலே தேடுங்க. நீங்கள் ஆஃபரிங் கொடுக்கறதுல பொருளாசையோடு ஆஃபரிங் கொடுங்க. அப்போ பைபிள் படித்தா பொருளாசையோடு படிக்கிறான், அபிஷேகத்தில் நிறைஞ்சா பொருளாசைக்காக நிறைகிறான், காணிக்கை கொடுத்தால் பொருளாசைக்காக கொடுக்கிறான். இது என்னது? கர்த்தர் சொன்னது ஒரு பொருள் அல்ல, பொருள் ஆசை பாவம். அப்போ இந்த பொருள் ஆசை என்ற பாவத்தை, பாழாக்குகிற அருவருப்பை பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வச்சிடறோம். பரிசுத்த ஸ்தலத்துக்குள் வந்துவிட்டது என்பதற்காக அந்த அருவருப்பு பரிசுத்தமாயிருப்பா? பாழாக்கும் அருவருப்பு ஆகாது. அப்போ இந்த பாவத்துக்குள்ள இன்னைக்கு உலகத்தில் ஏறத்தாழ ஒரு 80% ஊழியர்களும் ஊழியங்களும் சபைகளும் பொருளாசையை மையப்படுத்தி இயங்குவதை காண முடிகிறது. இது கர்த்தருக்கு அருவருப்பு. அதான் சொல்றாரு இந்த கொலோசியர்களின் நிருபம் 3வது அதிகாரம் 5வது வசனத்தில் பாருங்களேன். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை. மற்றதுக்கெல்லாம் ஒன்றும் சொல்லலை, இங்கே சொல்லும்போது சொல்கிறாங்க பொருளாசை என்பது விக்கிரக ஆராதனை. விக்கிரக ஆராதனையும் பொருளாசையும் சமம். பொருள் அல்ல, பொருள் ஆசை. இந்த பொருள் ஆசை எங்கேயும் அந்த ஆசை படி நீங்கள் இயங்கினால் அது தவறு. ஜெபம் பண்ணால் அதில் பொருளை தேடுகிறோம், ஊழியம் செஞ்சால் அதில் பொருளை தேடுகிறோம், காணிக்கை கொடுத்தால் பொருளாசைக்காக கொடுக்கிறோம், ஆராதனை செய்தால் பொருளாசைக்காக, பைபிள் படித்தா அதில் இருந்து நாம் எப்படி பணக்காரராவது என்கிற ஆசையோடு பைபிள் படிக்கிறோம். அப்போ இந்த பொருள் ஆசையோடு செய்கிற எல்லாமே விக்கிரக ஆராதனை. அது சபைக்குள்ளான செய்கிறோம், சபைக்குள்ளே செஞ்சாலும் விக்கிரக ஆராதனை தான். பாழாக்கும் அருவருப்பு என்ற விக்கிரகம் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நிற்கும். அப்படி பார்க்கும் பொழுது நீங்கள் அங்கே நிற்காதீங்க, ஓடிருங்கன்னு வசனம் சொல்லுது. அப்போ இதெல்லாம் விக்கிரக ஆராதனை. 3வது விக்கிரக ஆராதனை முரட்டாட்டம் பண்ணுதல். விக்கிரக ஆராதனை இதெல்லாம் தேசத்தில் இருக்கிற நான் சொல்லலை, தேவனுடைய ஜனங்களுக்குள்ளே இருக்கிறதை சொல்லுகிறேன். அதுதான் உக்கிரத்துக்கு மூல காரணம். முரட்டாட்டம் பண்ணுவது விக்கிரக ஆராதனை. 1 சாமுவேல் புஸ்தகம் 15வது அதிகாரம் 21 வசனம் உங்களுக்கு எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரியும். இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும், முரட்டாட்டம் அவபக்திக்கும், விக்கிரக ஆராதனைக்கும் சரியாயிருக்கிறது. முரட்டாட்டம் பண்ணுறதுங்கிறது பக்தி இல்லாத தன்மைக்கும் அடுத்து விக்கிரக
நான் எந்த சபைகளையும் குறை சொல்ல விரும்பலை. பல சபைகளில் இப்போ சமீப காலங்களில் உள்ளுக்குள்ள சண்டை, கலவரம், கலாட்டா, ஒருவரை ஒருவர் அடித்து கொள்வது, அது விசுவாசிகள் இருந்தால் கூட பரவாயில்ல, எலெக்ஷன் என்ற பேரில் வச்சு உள்ளே இருக்கக்கூடிய கமிட்டியில் சண்டை நடக்கிறத பார்த்துருக்குறோம். அது கூட பரவாயில்ல. ஊழியம் செய்கிற, சபை நடத்துகிற சபை போதகர்கள் அவங்க கூடின ஒரு பெரிய கான்ஃபரன்ஸில் அடிதடி ரகளை உண்டாகி போலீஸ் உள்ளே வந்து அந்த கூட்டத்தை நிறுத்த சொல்லி இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இன்னும் பல இடங்களில் இந்த சபையில் அடுத்து யார் அந்த இடத்துக்கு வருவது என்று சொல்லி ஒரு பெரிய கலவரம் வந்து அங்கேயும் போலீஸெல்லாம் உள்ளே வந்து சபையை பூட்டி அதற்கு பிறகு அவர்களை கூப்பிட்டு அவர்கள் வெளியில் இருக்கிறவங்க நீதி வழங்கினதை பார்க்குறோம். இது மாதிரி சின்னதும் பெரிதுமா இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் சண்டை போட கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவ ஊழியர்கள் அங்கே போய் எங்கள் பாஸ்டர் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பெரிய நாற்காலி எடுத்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, இன்னொரு பாஸ்டர் அவரை எதிர்த்து சண்டை போடுறாரு. இதெல்லாம் நம்ம வந்து யூடியூப்பில் பார்க்குறோம். நாளைக்கு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையில் இவர் இங்கே வந்து பிரசங்கம் பண்ணுவார். என்ன பிரசங்கம் பண்ணுவார்? தான் செய்ததை நியாயப்படுத்துவார், தான் செய்ததற்கு ஒரு சப்பக்கட்டு கட்டுவார். வேதம் சொல்லுவது முரட்டாட்டம் பண்ணுவது, முரட்டாட்டம் பண்ணி உள்ளுக்குள்ளே கலவரங்களை தூண்டி தங்களுடைய புயபல பராக்கிரமத்தை காண்பித்து கர்த்தருடைய சபையை தீட்டுப்படுத்துகிறாங்க பாருங்க. அதுக்கு பேர் விக்கிரக ஆராதனைன்னு சொல்லுது, முரட்டாட்டம். இன்னைக்கு முரட்டாட்ட கிறிஸ்தவர்கள் வெளி உலகத்தோடு தான் ரொம்ப சண்டை போட மாட்டாங்க, அங்கே அமைதியாக இருந்துருவாங்க. வெளியே வந்து வேறு ஏதாவது ஒரு மத தீவிரவாதியோ யாரோ வந்து சர்ச்சுக்குள்ளே வந்து அப்படியே ஸ்டேவான் மாதிரி நிற்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே நீங்கள் விட்டீங்கன்னா எலெக்ஷன் என்ற பேரில், ஸ்தானம் என்ற பேரில், காணிக்கை என்ற பேரில், அங்கீகாரம் என்ற பேரில், பல பெயர்களிலே உள்ளுக்குள்ளே அடிதடி சண்டை. இப்போ சமீபத்திலே எத்தனை யூடியூப்பில் பார்த்தோம். நம்ம இதை எடுத்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கும் ஆள் இருக்குது வெளியே. அப்போ இந்த முரட்டாட்டம் என்கிற இந்த கலாச்சாரத்தை கர்த்தர் விக்கிரக ஆராதனை என்று சொல்லுகிறார். ஒரு கருத்து வேறுபாடுகள் வரும், அதில் அவங்க பேசிக்கிறாங்க, நீ சொன்ன அந்த உபதேசம் தப்பியா, நீ சொன்னது இப்படின்னு சொல்லி கருத்து மோதல் வரும். அது வேற, அது பவுல் காலத்திலே வந்திருக்குது. ஆனால் அதை சொல்லலை. இங்கே வருது முரட்டாட்டம் பண்ணுவது, இரத்தம் சிந்த வைப்பது. ஒரு குறிப்பிட்ட ஒரு சபை ஆராதனையில் சில வருஷங்களுக்கு முன்னால் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு ஆயர் அங்கே ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிறார். அப்போ இந்த ஆயருடைய நியமனம் செல்லாது என்று சொல்லி தலைமையகத்திலிருந்து வேற ஒரு ஆயரை அங்கே உள்ளே போட்டிருக்காங்க. இவர் ஆராதனை நடத்தி கொண்டிருக்கும்போது அந்த ஆயர் ஒரு 4-5 பேரோட உள்ளே நுழைகிறார். நுழைஞ்சு நேராக ஆல்டர் மேலே ஏறி சபையார் அங்கே வந்து தேவனை துதித்து அப்படியே பாடிட்டு இருக்கிறாங்க. மேலே ஏறி இவருடைய அங்கியை பிடிச்சி இவரை இழுத்து, அதில் ஒரு 4-5 படி இருக்க, படியிலேருந்து கீழே தள்ளி விட்டு கழுத்தை பிடிச்சி அவரை வெளியே நகர்த்தி கொண்டே வந்து வாசல் வரைக்கும் கொண்டு தள்ளி விடுறாங்க. இதை நான் பார்த்து என்னுடைய மனம் பதைக்க ஆரம்பிச்சிது. சண்டையெல்லாம் வர்றது பார்த்துருக்குறோம். நான் கல்லூரியில் படித்த காலத்தில் பல சண்டைகளை நேருக்கு நேராக பார்த்துருக்கிறேன். சிந்தப்பட்ட இரத்தத்தில் நான் அதில் நடந்து போயிருக்கிறேன். ஆனால் இதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அந்நியர்கள் சண்டை போடுவாங்க, அங்கே வந்து கலாட்டாவில் சண்டை நடக்கும், அதெல்லாம் நம்ம எவ்வளோ பார்த்துருக்குறோம். ஆனால் இது தேவனுடைய ஆலயம், தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற இடத்துல சண்டை போடணும்னா அதுக்கு உங்களுக்கு வந்து வெளி இடம் இல்லையா? அங்கே உள்ள அந்த ஆல்டரில், இப்போ கர்த்தர் அங்கே ஆல்டரில் இருக்க மாட்டாரா? அந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு அருவருப்பை அரங்கேற்றுகிறார்கள். விசுவாசிகளுடைய நிலை ரொம்ப பரிதாபம். அவங்க எதுவும் பார்க்காத மாதிரி எல்லோரும் இந்த பக்கம் பெண்கள் முக்காடு போட்டுக்கொண்டு, ஆண்கள் தலையை குனிந்து கொண்டு அந்த பாட்டை விடாமல் பாடுறாங்க. அந்த பாட்டை அப்படியே பாடிட்டே இருக்காங்க. பாட்டு பின்னணியில் சண்டை நடக்குது, வெளியே கொண்டாந்து தள்ளுறாங்க. முரட்டாட்டம் என்பது விக்கிரக ஆராதனை என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அடுத்து யார் மேலே கர்த்தருடைய உக்கிர கோபம் வரும் அப்படின்னா, கர்த்தர் சுத்திகரித்தாலும் சுத்தமாகாதவங்க இருக்கிறாங்க. கர்த்தர் எவ்வளவுதான் கழுவினாலும் திரும்ப 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 அவர்கள் சுத்தமாகாமல் பழைய பாவத்துக்கே திரும்புகிறவர்கள். அந்த குறிப்பிட்ட அளவுக்கு மேலே கர்த்தருடைய உக்கிரம் அவர்கள் மேலே வெடிக்க ஆரம்பிச்சிடும். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 13வது வசனம் அப்படி சொல்லுகிறது, உன் அசுத்தத்தோடே முறைகேடும் இருக்கிறது,
நான் உன்னை சுத்திகரித்தும் நீ சுத்தமாகாதபடியினால் இனி என் உக்கிரம் உன்னில் ஆறி தீரும் மட்டும் உன் அசுத்தம் நீங்கி சுத்திகரிக்கப்பட மாட்டாய். நான் உன்னை சுத்தப்படுத்தி பரிசுத்தமாக்கி என்னுடைய காரியத்தை நிறைவேற்றும்படி உன்னை வச்சிருந்தா நீ திரும்ப திரும்ப அந்த பாவத்தில் போய் விழுந்து மறுபடியும் உன்னை அசுத்தமாக்கி கொள்ளுகிறதுனால இனி நான் என் உக்கிரத்தினாலே உன்னோடு கூட போராடுவேன், என் உக்கிர கோபம் உன்மேலே பற்றி எரியும் என்கிறார். அப்போ சபையும் சரி, ஊழியங்களும் சரி, ஊழியர்களும் சரி, கழுவப்பட்டு மறுபடியும் தாங்கள் வைத்திருந்த அந்த பாவத்தை விட்டு வெளியே வராமல் வெளி தோற்றத்தில் ஜெபம் பண்ணுற மாதிரி, அழுகிற மாதிரி, உபவாசம் பண்ணுற மாதிரி மாய்மாலமாக நடித்து அதே பாவத்தில் திரும்ப இருக்கிறதுனால கர்த்தருடைய கோபம் சபையின் மேலே மாத்திரம் இல்லை, தேசத்தின் மேலும் வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். சுத்திகரிக்கப்பட்டதை உணராதவனை பற்றி 2 பேதுருவின் புத்தகத்தில் 1ஆவது அதிகாரம் 5-9 வரைக்கும் உண்டான வசனங்களில் பேதுருவும் சொல்லியிருக்கிறார். ஒருவன் தான் சுத்திகரிக்கப்பட்டதை உணராமல் மறுபடியும் அதே பாவத்தில் குளிக்கிறது, மறுபடியும் சேற்றில் போய் புரளுவது, குளிப்பது, சேற்றில் புரளுவது, இப்படி மாறி அவனுடைய வாழ்க்கை வித்தியாசப்படுவதை பற்றி அங்கே சொல்கிறார். 2 பேதுரு 1ஆவது அதிகாரம் 6 சில வசனங்கள். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோட நீடிய பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகிதத்தையும் அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாகி இருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாக இருக்க ஒட்டாது. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்கள் அற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாயிருக்கிறான். தான் மீட்கப்பட்டது, ரட்சிக்கப்பட்டது, இரத்தத்தினால் கழுவப்பட்டது, அது எல்லாவற்றையும் மறந்து மறுபடியும் அந்த பழைய சுபாவத்தில் போய் அவன் விழுகிறவனாக இருக்கிறான் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அப்போ இப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய பழைய பாவத்தோடையே சபைக்குள்ளே இருந்து முன்ன வெளியே செஞ்சாங்க. இப்போ தேவனுடைய பிள்ளைகளோட கலந்து இந்த காரியத்தை செய்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களை கொண்டிருக்கிற சபைகள், இப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள், இவர்கள் நிமித்தமாக கர்த்தருடைய உக்கிர கோபம் தேசத்தில் பற்றி எரிய வாய்ப்பு இருக்கு. அடுத்த காரியத்தை பாருங்களேன். ஊழியர்களை நிந்திப்பதால் வருகிறது. ஊழியர்களை, கர்த்தர் ஏற்படுத்தின ஊழியர்களை நிந்திப்பதால் வருகிறது. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 36ஆவது அதிகாரம் 15 சொல்லுது. அவர்களுடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தையும் தமது வாசஸ்தலத்தையும் காப்பதற்காக இரக்கமுள்ளவராயிருந்தபடியினால் அவர்களிடத்தில் தம்முடைய ஸ்தானாதிபதிகளை ஏற்கனவே அனுப்பினார். ஆனாலும் அவர்கள் தேவனுடைய ஸ்தானாதிபதிகளை பரியாசம் பண்ணி அவருடைய வார்த்தைகளை அசட்டை செய்து அவருடைய தீர்க்கதரிசிகளை நிந்தித்தபடியால் கர்த்தருடைய உக்கிரம் அவருடைய ஜனத்தின் மேல் மூண்டது, சகாயம் இல்லாமல் போயிற்று. அவங்களுக்கு வேற ஜாமீன் சகாயமே இல்லை. யார் மேலே? கர்த்தர் எழுப்பி அனுப்பின, உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல, கர்த்தருடைய சத்தியத்தை உபதேசத்தை சொல்ல, தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்ல கர்த்தர் மனிதர்களை எழுப்புகிறார், அனுப்புகிறார். நம்ம சகட்டுமே நீங்கள் உட்கார்ந்துட்டு இவன் தப்பு அவன் தப்பு அப்படின்னு சொல்லி பரியாசம் பண்ணி, வேதத்தில் சொல்லுது கடைசி காலத்தில் பரியாசக்காரர்கள் முந்தி எழும்பி பரியாசம் பண்ணுவாங்க. கடைசி காலத்தின் அடையாளத்தில் ஒன்று. இப்படி தேவனுடைய ஜனங்களை நிந்திப்பதுனால சிலர் பேசுகிற சத்தியங்களையும் செய்திகளையும் கேட்டால் எனக்கே என்ன தோணுதுன்னா, கர்த்தர் தேசத்தில் ஒரு ஊழியக்காரனை கூட எழுப்பல போல இவரை தவிர அப்படின்னு தோணுது. ஏன்னா அவர் சொன்னால் அவரா அந்த ஊழியக்காரரா, அவர் செஞ்சது தப்பு, அவர் நேற்று பேசினார் அந்த வார்த்தை தப்பு, அது கள்ள ஊழியம், இவர் கள்ள ஊழியம், இவர் நல்லவர் இல்லை, இவர் பொல்லாதவர், இவர் கடன் வாங்கினார், இவர் இதை கட்டலை, அது இப்படியே பேசிக்கொண்டே இருக்கும்போது நமக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா,
கர்த்தர் நல்ல ஊழியக்காரரை எழுப்பவே இல்லையா? அல்லது கர்த்தருக்கு தான் எழுப்பின ஊழியக்காரரை நிர்வாகம் பண்ணுவதற்கு போதுமான அளவுக்கு நிர்வாக அனுபவம் இல்லையா அவருக்கு? என்ன சொல்ல வர்றீங்க? கர்த்தர் எழுப்பின எல்லா ஊழியக்காரனும் தப்பா? பேசுவதே அதுதான். வேற கர்த்தரை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு ஒன்றுமே இல்லை. சில ஊழியக்காரர்களுடைய செய்திகளை நீங்கள் எடுத்தாலே குறை சொல்லுவது மாத்திரம்தான் இருக்கிறது. சில வருடங்களுக்கு முன்னால் ஒரு ஊழியக்காரர் அப்படி தான், கர்த்தர் எனக்கு குறை சொல்லுகிற ஊழியத்தை கொடுத்துருக்கிறார், எல்லாரையும் கண்காணித்து குறை சொல்லிக்கிட்டே இருன்னு. நானும் பைபிளை தேடி தேடி பார்க்குறேன், அப்படி ஒரு ஊழியம் இருக்கிறதாகவே எங்கும் சொல்லப்படவில்லை. தவறுகள் சில நேரத்தில் வரும்போது சுட்டி காட்டலாம். சிலர் அவங்க கர்த்தரால் எழுப்பப்பட்டவர்கள் இல்லை, சிலர் உள்ளே பக்க வழியாய் நுழைந்த சிலர் தேவனுடைய வார்த்தையை புரட்டி பேசுவாங்க. அவர்களை தைரியமாக கண்டித்து அடையாளம் காட்டலாம், தப்பில்லை. உடனே நம்ம கேட்டால் எங்கே வருவார்கள் என்றால், வேதத்தில் பவுல் சொல்லலையா, இமனே அலெக்சாந்தர் என்பவர் சொல்லலையா அப்படின்னு சொல்லுவாங்க. பவுல் சிலருடைய தப்பிதங்களை ஜனங்களுக்கு சுட்டி காட்டி இருந்தாலும் அவர் பேசினதில் எழுதினதில் எத்தனை பெர்சன்டேஜ் அதை செஞ்சுருக்காருன்னு பாருங்கள். நீங்கள் எவ்வளோ பெர்சன்டேஜ் செஞ்சுருக்கிறாரு? அவருடைய நிருபம் முழுசுலுமே இதைத்தான் சொல்லியிருக்கிறாரா? இல்லை. அவர் மேலான காரியங்கள், சபைக்குரிய சத்தியம் எல்லாம் பேசி பக்க வழியிலே நுழைந்த சிலரை அடையாளம் காட்டியிருக்கிறார். அதே நேரத்தில் நல்ல ஊழியக்காரர்களை எவ்வளோ பேர் அடையாளம் காமிச்சிருக்கிறார்? நீங்கள் யாரையாவது ஒரு ஆளை அடையாளம் காமிச்சிருக்கீங்களா? நல்ல ஊழியர்களை, அவன் என் ஊழியத்தில் என் கூட இருந்தவன், அவன் நல்லவன், உத்தமன். அவர் தீமோத்தேயை சொல்கிறாரு, தீகிக்குவை சொல்கிறாரு, பர்னபாவை சொல்லுகிறாரு, எவ்வளோ பேரை சொல்கிறாரு. அப்போ இது வேண்டுமென்றே மற்றவருடைய கவனத்தை நம்ம மேலே திருப்பி மற்றவர்களை மட்டப்படுத்துவதன் மூலம் நம்மை உயர்த்தி கொள்ளுகிற முயற்சி. இதனால் நம்ம யாரை குற்றம் சாட்டுகிறோம் என்றால், அறியாமல் பக்க வழியிலே நுழைஞ்சவங்களை சொன்னீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஆனால் அறியாமல் தேவனுடைய ஊழியக்காரர்களையும் நீங்கள் நிந்தித்தால் அவர்களை எழுப்பி, அவர்களை அனுப்பி, அவர்களை பராமரித்து, அவர்களை பாதுகாக்கிற கர்த்தரை குறை சொன்ன மாதிரி ஆயிரும். அதனால் நம்ம என்ன செய்யணும்? அந்த மாதிரியான காரியங்களில் முழுவதுமாக உங்களை ஈடுபடுத்தி கொள்ளாதபடிக்கு கவனமாக இருக்கணும். ஆனால் இப்போ உள்ள கலாச்சாரத்தில் இது கிடையவே கிடையாது. இப்படி சில குறைகளை சொல்லி ஒவ்வொருவரை பற்றியும் ஒரு ஃபோட்டோ போட்டுருவாங்க, அப்போ தான் ஜனங்களுடைய வியூஸ் கிடைக்கும். போட்டு பேசுகிறவர்கள் எங்கேயாவது நல்ல செய்தி சொல்லியிருக்காங்கன்னான்னு அந்த யூடியூப்பில் அவர்களுடைய பக்கங்களில் போய் தேடினா ஒரு செய்தியில் கூட அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையோ உபதேசத்தையோ சொன்னதில்லை. அவர்கள் தப்பாக பேசுகிறான், இவன் தப்பாக பேசுகிறான், நீ சரியாக பேசியா? அப்போ இதெல்லாம் கர்த்தருடைய பார்வையிலே அருவருப்பானதாக இருக்கிறது. மிகப்பெரிய ஊழியக்காரர், நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், டிஎல் மூடி, அவருடைய பிரசங்கத்தை கேட்கறதுக்கு ராணி முதற்கொண்டு, இங்கிலாந்து தேசத்தின் ராணி முதற்கொண்டு வந்து காத்திருப்பாங்க. கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருக்கும். அவர் ஒரு சின்ன பின்புலத்திலிருந்து வந்தவர், ஊழியக்காரர். அவர் ஆங்கிலேயர் தான், ஆனால் இலக்கண சுத்தமாக இங்கிலீஷ் பேச தெரியாதவருக்கு. நம்ம ஊர்லேயே தமிழ் பேசுகிறவங்களே எவ்வளோ பேர் தப்பாக பேசுவாங்க. இது மாதிரி ரொம்ப ரிமோட் பிளேஸ்லேருந்து வந்தவர் இலக்கண பிழையோடு பேசுவார். ஒரு முறை அவருடைய கூட்டம் லண்டன் மாநகரத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆலயம் முழுசும் உட்கார்றதுக்கு இடம் இல்லை, அவ்வளோ கூட்டம். முன் வரிசையிலே நல்ல கனவான்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க, பெரிய பெரிய ஆட்க. அதிலே ஒரு ஆங்கில புலமை வாய்ந்த ஒரு பேராசிரியர், ஆக்ஸ்ஃபோர்ட் மாதிரி ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் வேலை செய்கிறவர், அவர் வந்து உட்கார்ந்துருக்கிறார். செய்தியை கேட்குறாங்க, செய்தி ஆவியில் நிறைஞ்சு பேசுகிறாரு. ஜனங்கள் அப்படியே பாவ உணர்வு அடைகிறார்கள். இவர் கவனிச்சுக்கிட்டே இருந்தார். முடித்த உடனே வந்து நேராக மேடைக்கு வந்தார். மூடி, உங்கள் பிரசங்கம் ரொம்ப நல்லா இருந்தது, ஆனால் நீங்கள் உங்களுடைய இங்கிலீஷை பற்றி கவனமாக இருக்கணும். உங்களுடைய ஆங்கிலத்தில் நிறைய குறை இருக்கிறது. இந்தந்த இடத்துல இந்தந்த காரியங்களை இப்படி தப்பாக பேசுனீங்க, இது இப்படி சரியாக பேசணும் அப்படின்னு ஒரு கிளாஸ் நடத்த ஆரம்பிச்சிட்டார். மூடி சொன்னார், ஐயா, நல்ல ஆங்கிலம் தெரிந்த நீங்களெல்லாம் சும்மா இருந்ததுனால தான் ஆங்கிலம் சரிவர பேச தெரியாத என்னை கர்த்தர் பேச வச்சிருக்கிறார்னு சொன்னார். நான் இப்போ என்ன சொல்கிறோம்? நான் பேசுகிற தப்பு குறையுள்ளது, அந்த ஊழியக்காரர் பேசுறது குறையுள்ளது. குறை சொல்ல தெரியுதில்ல, நீ சரியாக சொல்லுவேன். அந்த குறையை சொல்கிறத விட நீங்கள் இது சரின்னு சொல்லுங்கள், சரியான உபதேசத்தை நீ பேசு.
அப்போ இது வேதம் சொல்லுகிறது, தேவன் அனுப்பின ஊழியர்களை, தேவன் எழுப்பின ஊழியர்களை அவங்க மேலே கை வச்சிரும்போது அது கர்த்தருக்கு எரிச்சலையும் கோபத்தை உண்டாக்குகிறது. உடனே இந்த மாதிரி ஊழியக்காரில் சொன்னால் கர்த்தர் அடிச்சிருவார்னு சொல்லி சபிக்கிறாங்கன்னு சொல்லாதீங்க. நான் சொல்லுவது பக்க வழியிலே நுழைந்தவர் பல பேர் இருக்கிறாங்க. அவங்கள நம்மளும் தான் சொல்கிறோம், தப்புன்னு சொல்கிறோம். ஆனால் இதையே நம்ம தொழிலாக வைத்து எல்லாரையும் நம்ம நியாயம் தீர்க்க ஆரம்பிக்கும்போது தேவனால் எழுப்பப்பட்ட அனுப்பப்பட்ட மெய்யான ஊழியக்காரர்களை நீங்கள் பாதித்து விட்டால் அது தேவனுடைய கோபாக்கினைக்கு காரணமாகிறோம். வசனம் சொல்லுது பாருங்க, ஆனாலும் அவர்கள் 2 நாளாகமம் 36வது அதிகாரம் 16வது வசனம். ஆனாலும் அவர்கள் தேவனுடைய ஸ்தானாபதிகளை பரியாசம் பண்ணி, கேலி பண்ணி, பாரு தீர்க்க தரிசனம் சொல்கிறத பாரு, அந்த ஆசாரியர் மணி ஆட்டுறதை பாரு, அந்த தூப கலசத்தை ஏந்துறதை பாரு, கிண்டல் கேலி பண்ணி அவருடைய வார்த்தைகளை அசட்டை செய்து அவருடைய தீர்க்கதரிசிகளை நிந்தித்தபடியால் கர்த்தருடைய உக்கிரம் அவருடைய ஜனத்தின் மேல் மூண்டது. சகாயமே இல்லாமல், சகாயம் இல்லாமன்னா சந்தர்ப்பமே இல்லாமல், தப்பிக்கிறதுக்கு ஒரு சின்ன வழி கூட இல்லாமல் அவர்களுக்கு போயிடுச்சு. தப்பிக்கவே முடியாத மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் கர்த்தருடைய வேதம் சொல்லு. கர்த்தருடைய உக்கிரம் பெருகினால் எவ்வளோ பெரிய பயங்கரங்கள் உண்டாகிறது பாருங்கள். கர்த்தருடைய உக்கிரம் உண்டாக காரணம் சங்கீதத்தில் நம்ம அடிக்கடி படித்த ஒரு வார்த்தை, 2வது அதிகாரம் 1லிருந்து 5 வரைக்கும் இருக்குது. ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். இதை மாத்திரம் எடுத்துக்கங்க. ஜாதிகள் கொந்தளிக்கிறது, எப்போ பார்த்தாலும் கொந்தளிப்பு. சர்ச்சுக்குள்ள சபைக்குள்ள விருதா காரியங்களை சிந்திப்பது, மேலான காரியம் எதுவோ அதை விட்டு விட்டு இவங்க தேவையில்லாத காரியங்களை பேசி நேரத்தை வேஸ்ட் பண்ணி விருதா காரியங்களை சிந்திப்பது, இது குமாரனுடைய கோபத்திற்கு காரணமாக அமைந்து விடுகிறது என்று வேதம் சொல்லுது. கர்த்தருடைய உக்கிரத்தின் விளைவினால் என்ன நடக்கும் என்பதையும் வேதம் நமக்கு சொல்லாமல் இல்லை. கர்த்தருடைய கோபம் சொல்லி, கோபம் தான் என்னங்க செய்வார்? ஒவ்வொருவரும் ஒன்று செய்கிறத பார்த்துருப்போம். நீங்கள் ஸ்கூலில் படித்தா ஒவ்வொரு வகுப்புக்கும் ஒவ்வொரு ஆசிரியர் வருவாங்க. ஒவ்வொரு வாத்தியாரும் ஒவ்வொரு மாதிரி கோவப்படுவார். ஒருவர் கோவப்பட்டால் அவ்வளோதான், அன்றைக்கி கிளாஸே நடத்த மாட்டார், அமைதியாக உட்காந்துருவார். இன்னும் ஒருவர் கோவப்பட்ட அடி வெளுத்து பின்னிடுவார். ஒவ்வொருவரும் தங்கள் கோபத்தை வேற வேற மாதிரி வெளிப்படுத்துவாங்க. கர்த்தருக்கு கோபம் வந்தால் அவருடைய உக்கிரம் எப்படி வெளிப்படும்? கர்த்தருடைய வேதம் சொல்லுது பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையிலே உண்டான எல்லா சாபமும் அவர்கள் மேலே வருமாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 16வது வாக்கியம் அப்படி சொல்லுகிறது. இதோ யூதாவின் ராஜா வாசித்த புஸ்தகத்தின் வார்த்தைகளில் எல்லாம் காட்டியிருக்கிற பொல்லாப்பை நான் இந்த ஸ்தலத்தின் மேலும் அதன் குடிகளின் மேலும் வர பண்ணுவேன். கர்த்தருடைய கோபம் வந்துருச்சுன்னா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சாபங்கள் இருக்கு பாருங்க, பாதிப்புகள், இழப்புகள், இவைகள் எல்லாம் அந்த தேசத்தில் வந்து சேரும் என்று வேதம் சொல்லுது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 22:19 சொல்றாங்க, ஜனங்கள் பாழும் சாபமும் ஆவார்கள். தேசம் பார்த்தீங்கன்னா பாழாய் போய்விடும். தொழிலெல்லாம் முடங்கி போய், வீதிகளெல்லாம் விரிச்சோடி போய், குடும்பங்களெல்லாம் அழிந்துபட்டு போய் கையேந்துகிற நிலைக்கு வந்து பாழா போயிடுவாங்க ஜனங்கள். சடுதி மரணங்கள், சடுதியிலே உண்டாகிற அழிவுகள் வரும். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10வது அதிகாரம் 8, 9, 10 ஆகிய வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா சடுதி மரணங்கள், திடீர்னு வெள்ளம் மாதிரி வந்து ஜனங்களை தூக்கிட்டு போயிடுது. ராத்திரி தூங்கி கொண்டிருக்கிறார்கள், நிலச்சரிவு உண்டாகி என்ன நடந்துன்னு தெரியாமல் மண்ணுக்குள்ளே புதஞ்சிடுறாங்க. விமானத்தில் ஏறுகிறார்கள், 10 செகண்டுக்குள்ளே விழுந்து அதிலிருந்த பயணம் செய்த அத்தனை பேரும் காலி. சுனாமி அலைகள், பெரிய பெரிய வெள்ளப்பெருக்குகள், சடுதி மரணங்கள், சடுதியான அழிவுகள், அப்புறம் நிறைய கொள்ளை நோய்கள், இவைகள் எல்லாம் கர்த்தருடைய உக்கிரத்தினாலே உண்டாகும். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10வது அதிகாரம் 8, 9, 10 சொல்லுகிறது, அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். ஒரு விமானத்தில் 210 பேர் போனவங்க மரிச்சதே
இந்தியாவுக்குள்ள உலகத்துக்கே ஒரு பெரிய ஷாக்கு. 210 பேர். இங்கே பாருங்க, 23,000 பேர் ஒரே நாளில் விழுந்து போனாங்க. ஒரே நாளில் 23,000 சாவு. இமேஜின் பண்ண முடியுதா? யோசிச்சு பாருங்க. அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போம். இது இந்த வேசித்தனம் என்ற பாவத்தினால 23,000 பேர் ஒரே நாளில் செத்து போனா. 9வது வசனம் சொல்லுது, அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். சர்ப்பங்கள் உள்ளே வந்து அவனை கொத்தி துர்மரணம் அவர்கள் மரித்தார்கள். 10வது வசனம் சொல்லி, அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரராலே அழிக்கப்பட்டார்கள். அப்ப இதெல்லாம் தேவனுடைய உக்கிரத்தினால் உண்டாகிற காரியங்கள். அப்ப தேசங்கள் மேலே உக்கிரம் வரும் பொழுது, உலக அளவிலே பெரிய பெரிய பேரழிவுகள் வரும் பொழுது, அது கர்த்தருடைய கோபத்தினால் வருகிறது என்று கண்டுபிடித்தால் நம்ம என்ன செய்யணும்? முதல்ல கர்த்தருடைய ஜனங்கள் நம்ம மனம் திரும்பணும். நம் நிமித்தமாய்த்தான் அது வருகிறது. நம்ம சொல்லலாம், ஒருவேளை அவங்க நரபலி கொடுக்குறாங்க, அங்கே பாருங்கள் அங்கே புகை போடுறாங்க, இது அதனால இல்லை. நம்மிடத்தில் தவறு வரும் பொழுது தான் அந்த தேசத்தின் மேலே தண்டனை வருது. நாம் கர்த்தருக்குள்ளே சரியாக இருந்தால் சமுதாயமும் சரியாக இருக்கும். அப்போ கர்த்தருடைய வேதம், நம்ம ஜெபம் பண்ணுறோம், திறப்பில் நிற்கிறோம், ஐயோ வெள்ளம் வருதேன்னு சொல்கிறோம். ஆனால் அதுக்கு முன்னால் நமக்குள்ளே இருக்கிற காரியத்தை நீங்கள் சரிப்படுத்தணும். இப்போ இந்திய தேசத்தில் அந்த தேசத்தினுடைய நன்மைக்கும் தீமைக்கும் கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு ஸ்டீரிங் வீலு அந்த தேசத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் தான். அப்போ இந்த தேவனுடைய பிள்ளைகள் வெறுமனே திறப்பிலே நின்று ஜெபம் பண்ணுறதுனால மாத்திரம் இல்லை, இவர்கள் மேல் வந்த இந்த கோபாக்கினையின் பாவங்கள் இருக்கு பாருங்க, இதுதான் தேசத்திலே பிரதிபலிக்குது. அப்போ ஜெபம் பண்ண போகிறதுக்கு முன்னால் சபைகள் சீர்பொருந்தணும், ஊழியங்கள் சீர்பொருந்தணும், கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் சீர்பொருந்தணும், நம்முடைய வழிகள் மாற்றப்படணும், அப்புறம் ஜெபம் பண்ணணும். ஏனென்றால் இதற்கு காரணம் நம்மிடத்தில் இருக்கிறது என்பதை நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். கர்த்தர் அதனால் நம்ம ஜெபம் பண்ண போகும்போதெல்லாம் நம்முடைய பாவத்தை, தானியேல் எப்படி தன் பாவத்தை அறிக்கை செய்தார், தேசத்தினுடைய பாவத்தை அவர் அறிக்கை செய்தார். நம்ம என்ன செய்யணும்? நம்ம பாவத்தை மாத்திரல்ல, கிறிஸ்தவ சமுதாயத்தினுடைய பாவங்கள், சபைகளுடைய பாவங்கள், ஊழியர்களுடைய பாவங்கள், கிறிஸ்தவ சமுதாயத்தினுடைய பாவங்கள், இவைகளை அறிக்கை செய்யணும். இவர்கள் தேவனுக்கு உண்மையாக நடக்கலை என்பதனால தான் கோபமானது தேசத்தின் மேலே பற்றி எரிகிறது. இதை நம்ம சரி பண்ணிட்டு அப்புறம் கர்த்தருடைய பாதத்தில் திறப்பிலை நின்று நம்ம ஜெபம் பண்ணணும். அப்போ தான் கர்த்தருடைய கோபம், உக்கிர கோபம் அணைக்கப்படும், தவிர்க்கப்படும். அப்படி இல்லாமல் அந்த பாவத்துக்கு காரணமான நம்மளே பாவத்தை உணராமல், ஐயோ ஆண்டவரே தேசத்தில் வந்து திறப்பிலை நின்னா அது கர்த்தரை கேலி பண்ணுற மாதிரி ஆயிரும். அப்போ தேவனுடைய கோபம் இன்னும் அதிகமாக பெருகிரும். தன் பாவத்தை குறித்து எந்த உணர்வும் இல்லாமல் இவன் என்னமோ பெரிய நீதிமான் மாதிரி வந்து நின்று பரிந்து பேசி கொண்டிருக்கிறானேன்னு கோபம் அதிகமாயிரும். முதல்ல நாம் திருந்தணும். ஜெபிக்கிறவர்கள் தங்களுடைய நிலையை மாற்றிக்கொள்ளணும், சபைகள் தங்கள் நிலையை மாற்றிக்கொள்ளணும், அப்புறம் ஜெபம் பண்ணணும். அந்த ஜெபம் அதிக பலம் உள்ளது, தேசத்தை பாதுகாக்கும் வல்லமையுடையது. ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடுவோமா? ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் பேசிக்கொண்ட காரியத்தை கர்த்தர் கவனித்து கேட்டிருக்கிறீர். கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுடைய ஜனங்களுக்குள் உண்டாகிற மாறுபாடுகள் தான் தேசத்திலே கர்த்தருடைய உக்கிர கோபம் வெளிப்பட காரணமாக அமைந்து விடுகிறது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். தேவனே, உடைய உக்கிர கோபம் பற்றி எரிவதற்கு முன்னால, ஆண்டவரே தேசமானது சீர் பொருந்துவதற்கு முன்னால, தேசம் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் சந்திப்பதற்கு முன்னால கர்த்தருடைய ஜனங்களுக்குள்ளே ஒரு சுத்திகரிப்பை, ஒரு மனம் மாறுதலை, அவர்கள் மேலே ஆண்டவரே வருகிற கோபாக்கினையின் உக்கரத்தை அவிக்கத்தக்கதாக அவருடைய பாதைகளை கர்த்தர் செவ்வை பண்ணும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் முதல்ல மனம் திரும்புகிறோம் ஆண்டவரே. எங்கள் சபைகள் மனம் திரும்புகிறது ஆண்டவரே. எங்கள் ஊழியங்கள் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. எங்கள் விசுவாசிகள் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. உக்கிர கோபத்திற்கு காரணமான எந்த பாவமும் முதல்ல எங்கள் நடுவிலிருந்து களைவிடுங்கப்படட்டும் அப்பா. அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சுட்டெரிப்பீராக. கர்த்தருடைய அக்கினி வரும்பொழுது, கர்த்தருடைய வல்லமை வரும்பொழுது, தேவனே உமக்கு விரோதமான உம்முடைய உக்கிர கோபத்திற்கு காரணமான பாவங்களை எங்கள் நடுவிலிருந்து, எங்கள் சபையின் நடுவிலிருந்து
எங்கள் சமுதாயத்தின் நடுவிலிருந்து கர்த்தர் வேரோடு அதை பிடுங்கி போடுவீராக. பின்பு நாங்கள் திறப்பிலே நின்று எங்கள் பாவங்களுக்காகவும் கர்த்தாவே தேசத்தில் வருகிற பயங்கரங்களுக்காகவும் மன்றாடி ஜெபிக்கும் போது எங்கள் ஜெபத்தை கவனித்து கேட்பீராக. தொடர்ந்து இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் சீர்பொருத்தி ஆசீர்வதிப்பீராக. அவருடைய தேவைகளை சந்தியும், அவர்களை கர்த்தர் தம்முடைய பூரண கிருபையினால் மூடிக்கொண்டருளும். இன்னும் மேலான காரியங்களுக்கு மேலான நோக்கத்தோடு ஜெபம் பண்ண கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்தருளும். இந்த வாரத்தை ஆசீர்வதியும். இந்த வாரத்தில் அவர்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய அந்யோன்ய பிரசனமும் கூட இருந்து அவர்களுக்கு நன்மைகளை கொடுக்கும்படிக்காக நான் மன்றாடி ஜெபிக்கிறேன். என் ஜெபங்களை ஏற்றுக்கொண்டு உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு கூட பல காரியங்களை வெளிப்படுத்தி பேசினார். நம்ம சீர் பொருந்தணும், அப்புறம்தான் ஜெபம் பண்ணணும். சீர் பொருந்தாதவருடைய ஜெபம் பரலோகத்தில் எந்த அசைவையும் உண்டு பண்ணாது. அடுத்த வாரத்தில் நம்ம வேற ஒரு புதிய செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். சகோதரர் வின்சென்ட் செலுப்மார் அவர்களுடைய செய்திகளை தொடர்ந்து கேட்கவும் பார்க்கவும் சகோதரர் வின்சென்ட் செலுப்மார் அவர்களின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். வேதத்தின் காரியங்களை அறிந்து கொள்ளவும், கடைசி கால செய்திகளை பற்றி தெரிந்து கொள்ளவும் மற்றும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் வளரவும் இந்த செய்திகள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலை பாருங்கள், மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.